இறைவனுடைய கருணையினாலே 37வது தலம் திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அருமையான ஒரு தலம். அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தர்ம சம்வர்த்தினி என்பது அம்பாளுடைய திருப்பெயர். அறம் வளர்த்த நாயகி என்று அம்பாளுக்கு பெயர். திரிபுர சுந்தரி என்று பெயர். தர்மாம்பிகை என்பது பெயர். இப்படி பல நாமங்களோடு அம்பாள் அந்த தலத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். திருவையாறுல பெருமாள் கோயில் கிடையாது. என்ன கிடையாது? பெருமாள் கோயில்ல கிடையாது. அந்த பெருமாள் கோயில் இல்லாததனால அம்பாளே பெருமாளாக அங்க வீற்றிருக்கிறாள். திருவையாறு போய் யாரெல்லாம் அம்பாளை தரிசனம் பண்ணி இருக்கிறீங்களோ வித்தியாசமான அம்பாளை பார்க்கலாம். அங்க அம்பாள் திருமால் எப்படி கை வச்சுருப்பாரோ அதே மாதிரி வச்சுருப்பா. அம்பாள் திருமால் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இருப்பார். ரொம்ப பெரிய அம்பாளாக இருப்பாள். தரிசித்தவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருவையார் தலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அம்பாலே மகாவிஷ்ணுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு தலம் என்பது அந்த திருவையாறுனுடைய தலம். அந்த தலத்தில் அறம் வளர்த்த நாயகி என்கின்ற நாமத்தோடு நேற்றைய தினத்தில் 32 அறங்களை வளர்த்தாள். நம்ம தெரிஞ்சு 32 அறத்தை காப்பாற்றினாள். காக்கும் கடவுள் யாரு? திருமால். அந்த காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலுடைய அம்சமாக அந்த தலத்தில் அம்பாள் தர்ம பீடத்தை தர்மத்தை காப்பாத்தின்னு இருக்காளாம். அந்த பீடத்திற்கு பேரே தர்ம பீடம்னு பேரு. 37வது பீடம் திருவையாறு என்பது அதனுடைய பெயர். அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் நேற்றைய தினத்தில் நம்ம அந்த 32 தான தர்மங்களை பார்த்தோம். கோயில்ல என்னென்ன செய்யணும், வெளியில என்னென்ன செய்யணும், 2 வகையில பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. வெளியில ஒரு 32 வகையான தானம், நம்ம ஆலயத்துக்கு உள்ளர செய்யக்கூடிய தானங்கள்ல 32 வகையான தான தர்மங்கள். இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பீடமாகவே இந்த பீடம் விளங்குகிறது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு பீடம் அப்படி இருக்கிறதுனால இதுக்கு பீடத்தினுடைய பெயரே தர்ம பீடம்னு பேர். ஏன் அந்த பீடத்திற்கு தர்ம பீடம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு செயல். நம்ம எல்லாம் தர்மம் பண்ணணும்ன்றத சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த பீடத்திற்கு உண்டு. நம்ம சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய செல்வம் பின்னாடி வருமானா வராது. இரும்பெட்டியில் இருக்கிற பணம் பின்னாடி வருமா? காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவலிக்கே. யார் சொன்னது? பட்டினத்தார் சொல்லல. பட்டினத்தாருடைய பையன் மருதவாணன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் சொன்னார். அதை கேட்டுதான் பட்டினத்தார் 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனார். இன்னைக்கு நேத்து இல்ல, 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து பார்க்க போறது அந்த தலத்தை தான் பார்க்க போறோம். அப்போ நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் என்பது நமக்கு கூட வருமானா வராது. வீடு வரை உறவு, வீதி வரை, காடு வரை, கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடையாது. யாருன்னா வருவாங்களா? வரமாட்டான். இந்த மகன் கைலாச பதவி அடைஞ்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனைவி சொன்னா, மாமா நீ இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன் மாமான்னா. இறைவன் யம தர்மராஜா சொல்றார், உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டார். இவருக்கு பதில் யாராவது வந்தா அவரை விட்டுட்டு போறேன் சொன்னார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட வீட்டுக்காரர் கேட்கிறார், அடியே நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய மாமா நீ இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அட பாவி மனுஷா, ஏதோ பேச்சுக்கு சொன்னேன். அதுக்காக நான் இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கல, பேரம்பேத்திய பார்க்கணும். நான்லாம் போக முடியாது. உங்க அம்மா வயசாகி கிடக்குறா, உங்க அம்மாவை வேணா அனுப்பிச்சு வை.
தொந்தரவு தாங்கலை. அம்மா கிட்ட போய் கேட்கிறார் மகன், அம்மா என்னை யமன் கூட்டு போறார், அதனால எனக்கு பதிலா நீ போய. போடா போடா, நான் கொல்லு பேத்திய பார்க்கணும், உன்னதானே கூட்டு போறேன்னு அம்மா வந்துக்கிறாரு, என்ன கூட்டு போறேன்னு அம்மா வரலையே, ஒருவேளை என்ன கூட்டு போறேன்னு அம்மா வரட்டும், நான் அப்ப போய்க்கிறேன். யாரு? அம்மா சொல்ற. சரி, இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே, பிள்ளையாவது சரின்னு சொல்லுவாங்களான்னு போய் பிள்ளைகிட்ட கேட்டார். யாருக்கிட்ட? பிள்ளைங்க கிட்ட. பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா நீ ஆண்டு அனுபவிச்சுட்டு போகணும், நான் ஒண்ணுமே அனுபவிக்கல. அப்போ என்ன அர்த்தம்? யாரும் பின்னாடி வரமாட்டா. ஆனா எது பின்னாடி வரும்? நாம் செய்யக்கூடிய அதுதான். அந்த பழமொழி தான் இது. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். அதை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். எப்ப வரும்? நீ இந்த உயிரோடு இருக்கிற பொழுது சேமிச்சு வச்சிருக்கிறல்ல, உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்கள், உற்றத்தார் சுற்றத்தார், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, காரு, பங்களா, வீடு, வாசல், நகை, நெட்டு, இதெல்லாம் வச்சுருந்தா பின்னாடி வரப்போறது கிடையாது. ஆனா இதை வச்சு நீ எவ்வளவு புண்ணிய காரியம் செய்கிறாய் அல்லவா, அந்த புண்ணிய காரியம் எங்க வரும்? உனக்கு பின்னாடி வரும். அது பாவமா இருந்தாலும் சரி, அது புண்ணியமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த புண்ணியம் என்பது தனக்கு மிஞ்சியதான் பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் சேரும். எப்போ யமன் வந்து பாச கயிறை போட்டு தர 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 நீ இழுத்துண்டு போகிற பொழுது தண்ணி 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 பசி பசின்னு இந்த வயிறு அடிச்சுக்கின்னு இந்த நான் வறண்டு தண்ணி இல்லாத காட்டு வழியா இழுத்துண்டு போவாராம். யாரெல்லாம் இந்த தர்ம காரியம் பண்ணியிருக்காளோ, தர்ம காரியம், இரும்பட்டியில் இருக்கிற பணத்தை பூட்டி பூட்டி வச்சு, யாரோ ஒரு அம்மா சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தா, கட்டாத புடவை எவ்வளவு இருக்கு? 5000 இருக்கு. என்ன பிரயோஜனம்? எவ்வளவு? நான் பார்த்து மயக்கம் வந்துடுச்சு எனக்கு. புடவையே இல்லாத பெண்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், புடவை வாங்க முடியாத பெண்கள் எவ்வளவு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு அம்மா, இன்னொரு அம்மா சொன்னான், நான் ஒரு டைம் கட்டின புடவையை மறு டைம் கட்ட மாட்டேன். ஆமா, நிறைய பேர் இருக்கா, ஒரு டைம் ஒரு புடவையை கட்டிட்டாள்னா மறு டைம் கட்ட மாட்டாளாம். என்ன பண்றது? ஈஸ்வரன் கொடுத்த திருவருள். ஆமா, என்ன செய்வது? இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? அதை இது கொடுத்தா என்ன, அதை கொடுத்தா என்ன? அறம் செய்ய விரும்பு. யார் சொன்னா? அவ்வை சொன்னா. அறம் செய்ய விரும்புன்னா, அறம்னா என்னது? தர்மத்தை பண்ணு. அறம் செய்ய விரும்பு. விரும்புன்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியோடு செய். எப்பயும் கொடுக்கணும்னு நினை. எப்பயும் நாம மட்டும் வாங்குறதையே வச்சுட்டு கூடாது. நாமும் சில பேர் கொடுக்கணும், நாமும் சில பேர் கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும், இருக்கிறத கொடுக்கணும். அப்ப இந்த பீடத்திற்கு என்ன பேரு? தர்ம பீடம்னு பேரு. அப்ப நம்ம தர்மத்தை எவ்வளவு பேசணும்னு பாருங்க. நாள் கணக்குல பேசிட்டே இருக்கலாம். கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, 25 வருஷம். எத்தனை வருஷம்? 25 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால கார் ஒன்று வாங்கி டிரைவரை ஒன்று வச்சு எங்கன்னா போகிறதுக்கு வர்றதுக்கு வச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு ஒரு மகான் பண்ணிட்டு இருந்தார். வீட்டுக்காரர் கேட்கிறார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே, தானம் தர்மம் பண்ணுங்கோ, அந்த தர்மம் தான் பின்னாடி தலையை காப்பாத்தும். என்ன காப்பாத்தும்? தலையை காப்பாத்தும்னா, நாம் செய்யற தான தர்மம் தான் நம்மளை என்ன காப்பாத்தும்? தலையை காப்பாத்தும். தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும்னு சொல்வா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போவோம்னு சொல்லுவா. அப்ப தர்ம காரியம் எவ்வளவு செய்யணும்னு யோசிக்கணும். இப்போ இதெல்லாம் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்தவருக்கு கொஞ்சம் ஞானம் பிறந்தது. அடடா, இவ்வளவு நாள் நம்ம தர்மம் பண்ணாம விட்டுட்டோமே, சரி இனிமேலாவது இருக்கிற காலத்தில் கொஞ்சம் தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு வந்தார். கொஞ்சம் சில்லறையை மாத்தி வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டவர் திருப்பி வர்றவங்களுக்கு எல்லாம் 5, 10 அவர் எப்படி முடியுமோ அப்படி கொடுத்துட்டு இருக்கார். வந்தவனே வந்தான், அப்பயும் கோவப்படலை.
சிவபெருமான் கிட்ட வந்தவனே வந்தா வேணான்னா சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையா அவரை பார்க்குறோம் இல்லையே. தினமும் காலையில சாயங்காலம் நம்ம கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம், அவர் கொடுத்துட்டே தானே இருக்கிறார். அப்போ வந்தவனே வந்தாலும் இறைவன் கொடுப்பது போல அவர் ஒன்றும் சொல்லல, கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த உள்ள இருந்து வந்தா மனைவி, நமக்குன்னு 4 காசு வேணாமோ, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, நமக்குன்னு 4 காசு வேணாவா, இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தா என்ன ஆகிறது, கடைசியில அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போயிடுவோம், வாங்கன்னு பெட்டியை பிடிங்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டா. மனைவி அமைவதெல்லாம் மற்ற எல்லா உறவும் எப்படினாலும் இருக்கலாம், ஆனா இது மட்டும் என்னவா இருக்கணும், சரியா அமையணும், இறைவன் கொடுக்கணும், நல்ல மனைவியா வாய்க்கணும்னு ஆண்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். பெண்கள் பிரார்த்தனை பண்ணா மட்டும் போதாது, ஆண்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஆமா, சம்பாதிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்பா. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்க, அவர் படுத்துருப்பார், திண்ண மேலேயே எங்கேயோ படுத்துருக்கார். கல்யாணம் ஆன புதுசுல எறும்பு ஓடிச்சான் அவர் மேல, மாமா ஏண்டி எப்படி கத்துற, எல்லாம் ஓடி வந்துட்டா, தெருவே ஓடி வந்துருச்சு. ஏம்மா இந்த புது பொண்ணு அப்படி கத்தணும், இல்லை எங்க வீட்டுக்கார மேல எறும்பு போச்சு. இப்ப 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார், வேலைக்கு போய் 30 வருஷம் ஆச்சு, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆபீஸ்ல அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப உக்காந்துருந்தா கொஞ்சம் அப்படி சாஞ்சி படுத்துட்டு இருந்தார், முதுகலை ஒண்ணு ஓடுது, அடியே அது மேல என்னமோ முதுகலை ஓடுது, ஒண்ணும் இல்ல ஓடாண்டா படுங்க. 30 வருஷத்துக்குள்ள அப்படி மாறிடும். ஆனா அந்த வயசுலயும் அச்சோ இருங்க ஊனாங்க, நீங்க ஒன்னும் அசைஞ்சிடாதீங்க, அதுவா போயிடும், இருங்க இருங்க நான் உடனே எதையாவது பண்ணி அதை திரட்டி விட, அப்படி இருக்கணும். ஒன்னும் இல்ல அது ஓனாதான் ஒன்னும் பண்ணாது படு அப்படின்னா எப்படி இருக்கும். இதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இப்ப இவருக்கு மனைவி என்ன சொல்ற, நமக்குன்னு 4 காசு வேணாமன்னு தூக்கின்னு போய் உள்ள வச்சுட்டா. சரி, மனைவியை திருத்தணும், என்ன செய்யலாம் யோசித்தார். அம்மா வீட்டில இருந்து கொடுக்குற மாதிரி இப்ப மாதிரி மெசேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனு வீடியோ கால் அதெல்லாம் இல்லை. அப்போ டெலகிராம் தந்தின்னு சொல்லுவாள், அது வரும். யாரு மாமியார் வீட்டில இருந்து இவரே போய் பக்கத்தில் இருக்கிற தந்தி ஆபீஸுக்கு போய் எங்க மாமனார் சீரியஸ்ன்னு கொடு, அதுவும் நான் போய் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கொடு, அவ கொஞ்சம் வில்லங்க முடிச்சவ, எங்கேயோ இவர் போயிட்டு வந்தார் இவர் தான் கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவா, அதனால 1 மணி நேரம் பொறுத்து கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். நேரம் வந்தாரு, ஒரு 5000 டிரைவர்கிட்ட கொடுத்தார். உனக்கு எங்கே போகணும்னு ஆசை, ரொம்ப நாளாக என் பொண்டாட்டி ஊட்டிக்கு போகணும் ஊட்டிக்கு போகணும்னு சொல்கிறா சுவாமி, அங்கே தான் போக ஆசை. அப்படியா, என் பேரை சொல்லிட்டு பெட்ரோல் பேங்க்கில் கார் நிறைய பெட்ரோலை நிரப்பிக்கோ, செலவுக்கு இருந்தால் ஒரு 5000 தரேன், பொண்டாட்டியை மட்டும் கூட்டு போவாத, பொண்டாட்டி பிள்ளைங்களோட அம்மா இருந்தா அப்பா அம்மா இருந்தா அவளையும் கூட்டு போ, அவளுக்குன்னு இருந்தா தனியா ஒரு 2000 கொடுக்குறேன், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு கொடுத்தார். ஐயோ 50 ரூபாய் சம்பளத்தை ஏற்றி கொடுனாவே இந்த மனுஷன் கீழே மேலே பார்ப்பாரே, எந்த கடவுளோ தெரியல, பூந்து காரை கொடுத்து, எதில் 10 லட்சம் ரூபாய் காரையும் கொடுத்து பெட்ரோலும் போட்டுக்கணும் சொல்லி கையில் ஒரு இவர் செலவுக்கு ஒரு 5000, அப்பா அம்மா செலவுக்கு ஒரு 2000 கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார். போன் பண்ணுவேன், நீ என்ன சொல்லணும் தெரியுமா, பெட்ரோல் ஊற்ற சொல்லிக்கிறேன், நான் வருவேன் வருவேன்னு நான் சொல்லுவேன், ஆனால் நீ வந்துடாத, ஒரு வேலை பண்ணா எங்கேயாவது இருந்து போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டார். அனுப்புனதுக்கப்புறம் அவர் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ நேராக வந்தார் உள்ள. இந்த படும்பாவியை 1 மணி நேரத்தில் வர சொன்னால் 1.25 ஆச்சு, இன்னும் காணுமே. சார் ஐயா யாருங்க உள்ள இருக்கீங்க, வாப்பா வாப்பா, என்னப்பா
இல்லை தந்தி வந்துக்குதுங்க. தந்தியா? என்ன தந்தி? கூட்டதே இவர் தான். ஆனால் சொல்கிறது என்ன தந்தி? இல்லை யாரோ ராமசாமியா? அப்படியா? சரி, அவர் ரொம்ப சீரியஸ்ன்னு தந்தி வந்துக்குது, இப்போவோ அப்போவோ அப்படின்னு இருக்கா. உடனே சொல்ல, அலுமேல உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸான, காலில் செருப்பே போடல, எங்கே போனார் அந்த டிரைவர், கூப்பிடுங்கோ. ஐயா நான் இப்போ தான் பஞ்சர் ஆகுதுன்னு பஞ்சர் போட்டு பெட்ரோல் போட்டுவான்னு அமுச்சு வச்சேனே. அப்படியா? உங்களுக்கு நேரங்காலம் இல்லையா? ஏண்டி எனக்கு என்ன தெரியுமா தந்தி வருதுன்னு? சரி, அது என்ன பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் தானே இருக்கு, வா போகலாம். நேரம் ஆகிரும் இல்லையா? உங்கள் அப்பாவை உயிரோட உன்னை பார்க்க வேணாமா? அப்படி இந்த வர போகிற அவசரத்தில் வெளியில் கதவை தள்ளி செருப்பு போடுறதுக்கு முன்கூட்டியே கதவை போட்டார். வா 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 வான்னார். காலில் செருப்பு போடலை, உஷாரா இவர் மட்டும் போட்டுக்கிட்டார். ரெடியா வேற இருக்கார் இல்லையா, தந்தி வரும்னு இவருக்கு தெரியும், அதனால இவர் ரெடியா இருக்கார். பூட்டியாச்சு. இந்த அம்மா கவனம் இல்லை, அப்பா மேல போயிடுச்சு கவனம், அதனால கவனம் இல்லை. நடந்து போற சித்திரை வைகாசி கத்திரி வெயில் எப்படி இருக்கும்? சிமெண்ட் ரோடு தார் ரோடு எப்படி இருக்கும் நல்லா யோசிக்கணும். மண்ணாந்தாலும் சுடும் இல்லையா? அந்த நிழல் இல்லாத பாதை வழியா கூட்டிட்டு போறார். யார? மனைவிய கூட்டு போகும்போது எங்க போனா அந்த டிரைவர்? இதோ பக்கத்துல தான் பெட்ரோல் ஊத்த சொல்லியிருக்கேன், வாய நடந்து போலாம், நடந்தா டாக்டர் நல்லதுன்னு சொல்றார், உடம்புக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்றார், உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும்னு வேற சொல்லி இருக்கார். இப்படி எல்லாம் சொல்லிட்டே போனார். நீங்க வேற கீழே கொதிக்குது. கண்ணே, மணியே, மாணிக்கமே, உனக்கு பின்னால உன் நிழல் விழுது பாரு, அதுல கால் வச்சுண்டு வா. இதுல உனக்கு பின்னாடி உன் நிழல் விழுகிறதல்லவா, அதுல கால் வச்சுண்டு வான்னார். ஏயா எங்கேயாவது இருக்கா உனக்கு? அந்த அம்மா சொல்ற, எங்கேயாவது உனக்கு இருக்கா? என்னது? ஆண்டவன் உங்களுக்கு வைக்கலையா? என்ன தடி வைக்கல? அறிவத்தான். என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? யார் கேட்கறது? அந்த அம்மா கேட்கிறா, என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? அடி போடி, பாலா தயிரா தேனா நெய்யா பஞ்சாமிர்தமா? அது மட்டும் இல்ல, டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கா சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வலாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினாட்டி, இவ்வளவையும் சாப்பிட்டு 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 இந்த உடம்ப வளர்த்து வச்சுக்கிறியே, இதனுடைய நிழலே உனக்கு பயன்படவில்லையானால் இரும்பட்டியில் இருக்கிற பணம் வரும் பணம் வரும்னு சொல்றேன் கேட்டார் ஒரு கேள்வி. அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஞானம் பிறந்துச்சு. ஏன்னா சில பேரை சில வழியில போய் தான் திருத்தணும், எடுத்த உடனே சொன்னீங்கன்னா திருந்த மாட்டாங்க. இவ்வளவு வளர்த்த இந்த உடம்பினுடைய நிழலே நமக்கு பயன்படாத பொழுது இரும்பட்டியில் இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இரும்பட்டியில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு யமங்கிட்ட கொடுத்துட்டு, டேப்பா கிட்டத்தட்ட 40 வருஷத்து உழைப்பு வச்சுக்கோ, என்னை விட்டுடு, விடுவான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்யறான் தெரியுமா, நான் சொன்னா அவெல்லாம் சரியா செய்வான், பின்னாடி திட்டிக்கிட்டே செய்வான், நீ என்னமோ வந்ததும் கூப்பிடுற, எமங்கிட்ட சொல்ல முடியுமா? வாராதக அந்தகா, வந்தபோது உயிர் வாங்குறவன். எந்த ரெக்கமெண்டேஷனும் அங்கே பழிக்காது. நான் பெரிய ஆளுன்னு சொன்னாலும் விட மாட்டான், சிவபெருமானுக்கு சொந்தக்காரனாலும் விட மாட்டான். எங்கேயாவது சொல்ல முடியுமா? யாருன்னு சொன்னாலாவது அவன் விடுவானா? யோசிச்சு பாருங்க, விட மாட்டான். ஆனா ஒண்ணு, அவன் இழுத்துண்டு போகிற பொழுது எது காப்பாத்தும்னா அந்த தர்மம் தான் காப்பாத்தும், தானம் தான் காப்பாத்தும். அப்பன்னா என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும், நம்மால முடிஞ்ச வரைக்கும் பரோபகாரம் இதம் சரீரம். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தினாலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேருக்காவது நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. அதைத்தான் இந்த தர்ம வர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 32 வகையான தான தர்மத்தை காப்பாற்றி என்று காலாம். மகாவிஷ்ணுவாக இருந்து திருவையாறுல காக்கும் கடவுள் திருமாலுக்கு கோயில் கிடையாது, அதனால அவளே என்னவாக இருக்கிறா?
திருமாலாக இருந்து 32 அறங்களை வளர்த்து 32 அறங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றாள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது? திருவையாறு. வாழ்க்கையில ஒரு முறையாவது நமக்கெல்லாம் டிவியில பார்க்கிற அதிர்ஷ்டம் தான். ஏன்னு கேட்டா எப்போ? கைலாய காட்சி இல்ல, என்னத்துக்கு திருவையாறு திருவிழா நடத்துவீங்க? தியாகராஜ சங்கீத வித்வான்கள் திருவிழா நடத்துவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அப்ப டெலிகாஸ்ட் காட்டுவாங்க இல்லையா? அப்பதான் நமக்கெல்லாம் திருவையாறுனுடைய ஞாபகம் வரும். அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம் எல்லாம் தரிசனம் பண்ணணும். இப்போ அந்த தலத்துக்குரிய சிறப்பு என்ன, அந்த தலத்தில் யார் அவதாரம் செய்தார், அந்த தலத்தில் எப்படி திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு எப்படி கைலாய காட்சி கிடைத்தது, இதையெல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா தர்மம் தலை காக்கும். இந்த பீடத்தினுடைய கதையை கேட்டா தர்மம் செய்த புண்ணியம் கிடைக்குமா? கைத்தட்டுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. திருவையாறுனுடைய தலத்தினுடைய பெருமையே காதால கேட்டா தர்மம் செய்ததனுடைய புண்ணியம் கிடைக்குமா? யமன் கூட்டிட்டு போறப்போ யாரெல்லாம் திருவையாறு தலத்தை காதால கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மலர் மாதிரி பூ இருக்கும்ல, அது வழியா கூட்டு போவாராம். வாசனை நிறைந்த மலர் வழியா பக்கத்திலே எடுபிடிக்க ஆள் வச்சுப்பாராம். தண்ணி தாகம்னு கேட்குறாங்களா பாரு, அந்த தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடு, வாசனை உள்ள மலர் இருக்குதா பாரு, அந்த வழியா இழுத்துண்டு போ, நல்ல நல்ல அவர்களை எதுவும் கொடுமெல்லாம் படுத்தாத. யாருக்கிட்ட சொல்வா? யம தூதர்கள் கிட்ட யம தர்மராஜா கட்டளை இடுவாராம். எதை கேட்டா? இந்த திருவையாறு தலத்தினுடைய பெருமையை கேட்டா. பெருமையை கேட்டாவே அப்படின்னா அந்த தலத்துல கால் வச்சா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற ஈஸ்வரனை வழிபாடு பண்ணா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற அம்பாலை பார்த்தா எப்படி இருக்கும்? யோசிக்கணும் இல்லையா? என்ன மேடம், எல்லா தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா அப்பயும் அப்போ நம்ம கர்மா எவ்வளவு என்பதை யோசிக்கணும். அந்த தலத்தை தரிசனம் பண்றோம், அந்த தலத்துல வழிபாடு செய்யறோம், எல்லாம் பண்ணியும் கூட நம்மளுடைய சில நேரங்களில் நம்ம கர்மாவை தொலைக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கர்மா அவ்வளவு இருக்கின்றது என்பது பொருள். ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் பொருளை மட்டும் நம்ம ஸ்டாக் பண்ணல, செல்வத்தை மட்டும் பண்ணல, இதையும் அந்த மாதிரி தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இதையும் அது போலதான் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். சரி, அந்த தலத்தில் 5 ஆறு என்று சொல்லக்கூடியது ஓடுகிறது. புராணத்துல இருக்கக்கூடிய ஆறு சூரிய புஷ்கரணி, சுந்தர புஷ்கரணி, கங்கா தீர்த்தம், பாலாறு, நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தீர்த்தம் எது அப்படின்னா வெள்ளாறு, வெட்டாறு, குட முருட்டி, காவேரி, கொள்ளிடம், இல்லைன்னா வடவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 தலங்கள் ஓடக்கூடிய நதி. அதனால அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஐயாரப்பன் என்பது பெயர். ஆறு அப்பன் என்பது பெயர். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அது என்னங்க ஐயாறு அப்பன், ஏன் அவரை அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா 7 தலைமுறைக்கும் செய்த கர்மாவை தன்னுடைய எல்லா பக்கமும் 4 திசைக்கு 4 ஆறு, தலையில ஒரு ஆறு, மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 ஆச்சா? இந்த 5 ஆறை வைத்து எல்லா ஜீவன்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் இந்த ஐயாரப்பன் போக்குகிறாராம். அவரை தரிசனம் பண்ணணும் கூட அவசியம் இல்லையா, அந்த தலத்துல கால் வச்சாவே போயிடுதான். அதுதான் அருணகிரி பெருமான் கந்தர் அலங்காரத்துல முதல் பாடல்ல சொல்வார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேம்பார். இதான் முதல் பாடல். அதுல சொல்ற பொழுது சொல்வார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னைன்பார். நான் எந்த லோகத்துல போய் கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன்,
முருகான்னு சொன்னேன், இல்ல சொல்றவங்க பக்கமாவது நான் நின்னேன், எங்க மண்டபம் கட்டினேன், எங்க அபிஷேகம் பண்ணேன், எதையாவது ஒரு சிறு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன்னா? ஒரு சிறு துளியும் பண்ணல. ஆனா முருகான்னு நான் ஒரு முறை தான் கூப்பிட்டேன். முருகான்னு ஒரே முறை தான் கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்ட உடனே என்ன பூச்செண்டு போல தாங்கி கொண்ட இல்லையா? ஆனா நீ தாங்கிக்கிட்ட. ஆனா உங்க அப்பா இருக்காரு பாரு, அவர் தலையில எப்பயும் ஆறு வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு? பிரபஞ்சம் என்னை சேற்றை நாமெல்லாம் பூசின்னு இருக்கோமா? பிரபஞ்சம்னா என்னது? உலக சேருன்னு அர்த்தம், பிறவி சேருன்னு அர்த்தம். பிறவாத நிலை வேண்டும் நமக்கெல்லாம். ஆனா நாமெல்லாம் என்ன, அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்துக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இருக்கிறோமான்னு பாரு. இப்போ என்ன நம்ம சுகமா இருக்கிறோமா அதை கவனி. நாளை என்பதை நாளை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இருக்கோமா? எல்லாமே இப்போ அப்படிதான் சிந்திக்கிறா. யாரும் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுவாங்க, பேர பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அதை பற்றியெல்லாம் யாருமே இப்போ சிந்திப்பது கிடையாது. ஆனா என்ன சிந்திக்கிறோம்? இப்ப சுகமா இருக்கிறோமா, அவ்வளவுதான். அப்பெல்லாம் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் பாவம் பண்ண சொட்டுன்னு சொல்லுவா, இது தப்பு செய்யாதே, இது தப்பு செய்யாதேன்னு சொல்லி கொடுத்தா. இப்ப இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் பென்சில் எடுத்துன்னு வந்தா, பேனா எடுத்துன்னு வந்தாவே, டே வீட்டில் வச்சுட்டு போ, அடுத்த மாசத்துக்கு எடுத்துக்கோ. எது பக்கத்தில் உட்காந்துக்கிற பையன் டிஃபன் பாக்ஸோ அல்லது பென்சிலையோ கொண்டு வந்தா அடுத்த மாசத்துக்கு எடுத்துக்கோ, இப்ப வீட்டில் வச்சுட்டு போ, போன மாசம் எடுத்துன்னு வந்தே அதை எடுத்துன்னு போ. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? 17-18 வயசுல எல்லாம் பெரிய ஆமா அந்த மாதிரி ஆயிடுவான். அப்ப என்ன பண்ண முடியும்? சொல்லி கொடுக்கணும். தவறு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி திருத்தணும், சொல்லி கொடுக்கணும். எது தவறு, எது பொய், எது உண்மை, எது வாழ்க்கை, எது வாழ்க்கைக்கு தேவையானது, பிள்ளைங்களுக்கு அறத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க ரொம்ப அற்புதமான ஒரு தலம். அதனால 6 வச்சுருக்காராம். யாரு? இறைவன். அந்த 6 என்று சொல்லக்கூடியதுல நாம மூழ்கி எழுந்தோமே ஆனால் நம்மளுடைய பாவமெல்லாம் போயிடும். என்ன போவோம்? பாவமெல்லாம் போயிடும். சரி, அந்த தலத்தில் யார் அவதாரம் செய்தார்? ரொம்ப அற்புதமான தலம். அந்த தலத்துல அவதாரம் செய்தவர் யார் யார்? அந்த தலத்துக்குரிய சிறப்பு என்ன? சிலாதன மகரிஷி என்பவர் மகரிஷி, ரொம்ப அற்புதமான மகரிஷி. அந்த மகரிஷி முன் ஜென்மத்தில் ஒரு தவறு செய்கிறார். முன் ஜென்மத்தில். இப்போ இந்த ஜென்மத்தில், ஏன்னா நம்மளாம் என்ன பண்றோம் நமக்கே தெரியாததானே, நம்மளாம் சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த கதையெல்லாம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, படிச்சா நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஆனா இதுல உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, அந்த தவறுகளை நாம செய்யாம இருக்கணும். நாம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அதை சொல்லி புரிய வைக்கணும். இப்ப இந்த முனிவர் என்ன பண்ணார்? முன் ஜென்மம். இப்ப இந்த ஜென்மத்தில் அவர் இருக்கார், அவர் சாப்பிட்றார். அவர் சாப்பிடக்கூடிய பொருள் அத்தனையும் கல்லா போகுது வயிற்றுல. நீங்க சாப்பிட்றதெல்லாம் கல்லா மாறினா உங்க வயிறு என்ன ஆகும்? நீங்க சாப்பிட்றதெல்லாம் கல்லா மாறினா உங்க வயிறு என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. சூப்பர்மான் கிட்ட தவம் பண்றார், சுவாமி ஏன் நான் உண்ணவது அத்தனையும் கல்லா போகிறது? அப்ப இறைவன் சொல்றார், அப்ப முன் ஜென்மத்துல, இதான் அந்த தர்மத்துக்குரிய கதை. முன் ஜென்மத்துல அந்தணர்களுக்கு அவர் பிச்சை போட்டார். அந்த அந்தணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிவடியார்களுக்கும் தான தர்மம் பண்றார். அப்படி தர்மம் பண்ணும்போது என்ன பண்றாரு? எப்ப பார்த்தாலும் தர்மம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, நல்ல பொருளா தர்மம் பண்ணணும். ஆனா நாமெல்லாம் குழம்பு வச்ச அன்னைக்கே வேலைக்காரிக்கு, அம்மா இந்தா கொஞ்சம் மிச்சமா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் எடுத்துட்டு போன்னு கொடுக்க மாட்டோம். 3 நாளைக்கு அது ஃப்ரிட்ஜில் இருக்கும். எத்தனை நாளைக்கு? ஆமா, 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து 4வது நாள் சூடு பண்ணி, அப்புறம் இப்பதான் வச்சேன், நைட்டு வச்சேன், நாங்க வெளியில போறோம் அதனால வேண்டான்னுட்டு நீங்க கொண்டு போயிடுங்க அப்படின்னு கொடுப்போம். உண்டா இல்லையா? இதெல்லாம் நிறைய நடக்கிற நடைமுறை சொல்றேன். இப்ப இவர் என்ன பண்ணாரு? இந்த தர்மம் பண்ணும்போது ஒரு கல்லு போட்டு தர்மம் பண்றார். எதுல? அரிசியில, சாப்பாட்டுல, கொடுக்கிற பொருள்ல,
எதை கொடுத்தாலும் அதில் ஒரு கல் போட்டு தானம். அது அவருக்கு ஒரு வேடிக்கையா போச்சு. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அது ஒரு வேடிக்கையா விளையாட்டுத்தனமா அவர் பண்றார். விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, சில தவறுகள் செய்யக்கூடாது. வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகத்துல ஒரு வரி சொல்றார் இல்லையா, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோன்றார். நெல்லு சாப்பிடறதுக்குரியது, கல்லு மனிதர்கள் சாப்பிடுவது அல்ல. ஆனா அந்த நெல்லுல கல்ல கலந்தா என்ன ஆகும், வெயிட் கூடும். அரிசியினுடைய அதுல குத்துனதுல வெயிட் கூடும். ஆனா என்ன கூடாது, கருமா கூடும். உண்டா இல்லையா? அதை நம்ம புரிஞ்சிக்காம சில பேர் கல்லும் நெல்லும் கலந்து வைப்பாங்களாம் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் கல் நீக்கிய அரிசி தான் மொத்தமாவே. கல்லு மட்டமா நீக்கிறான், இருக்கிற எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் கொடுக்குறான் சக்கையை. அதில் வேற பெருமையா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நான் எக்காரணத்தை கொண்டும் தடிப்பா இருந்தா எனக்கு தொண்டையிலேயே இறங்காது. அவன் ஊசி 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 ஊசின்னு 9 முறை அதை பாலிஷ் பண்ணி 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 அப்புறம் கொடுக்குறான் சக்கையை. அப்படிதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ இங்கு அவர் கல்லை கலந்து கொடுத்தார் முன் ஜென்மத்தில். இப்ப அவர் சாப்பிடக்கூடிய பொருள் இந்த ஜென்மத்தில் எல்லாம் அவர் சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் கல்லா. இறைவனிடத்துல சில ஆண்டு காலம் சிவபெருமான இடத்துல தவம் பண்றார். சிவபெருமான இடத்துல சில ஆண்டு காலம் தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்கிற பொழுது முன்பே சொன்ன இல்லையா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி என்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் வேற கிடையாது. அவர் பார்த்தார், காட்சி கொடுக்கிறார், அழறாரு. சிவபெருமான் பாதத்தில் விழுந்து சிலாதன முனிவர் அழுத உடனே சொன்னார், ஏண்டாப்பான்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, எதை சாப்பிட்டாலும் கல்லா போகிறது. அப்பதான் சிவபெருமான் சொல்றார், முன் ஜென்மத்தில் செய்த வினை பயன். இப்ப நாமெல்லாம் சில துன்பங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த துன்பம் வராது. எப்போ வராது, அதுவா எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் வராது. முன்ன ஏதோ பண்ணா இப்ப வரும்னு அர்த்தம். முன்ன ஏதோ பண்ணியிருப்போம், அது பின் தொடருதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப இங்க சொல்லுகிறார், முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த பிரச்சனைன்னார். முன் ஜென்மத்தில் பண்ண கல்லு கலந்து கொடுத்ததுனால. சரி சுவாமி, இதை போக்கணும்னா எனக்கு என்ன வழி? ஒரு குழந்தையை பிறந்து அந்த குழந்தையினுடைய மூலியமாக உன் கர்மா என்று சொல்லக்கூடியதை நீ செய்தாயே ஆனால், எதை உனக்கு உன் பிள்ளை கர்ம காரியம் செய்தால், ஈமக்கிரியை செய்தால் அந்த பாவம் தொலையும். இப்ப புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நான் என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, அப்படின்னு ஒன்று இருக்கா, அப்பம்மாவுக்கு திதி கொடுக்கணுமா, அமாவாசைன்னு ஒன்று கும்பிடணுமா, பண்ணுற ஈமக்கிரியை எல்லாம் சரியா? நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் மனதுக்குள்ளே இருக்கு. ஆனால் குழந்தையை பெற்றுக்கொள்ளுவதே எதற்காகன்னா, ஈமக்கிரியை செய்வதற்காகத்தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்றோம். அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியது செய்யாவிட்டால் நமக்கு சொர்க்க பதவி கிடைக்காது. அதனாலதான் சிவடியார்கள் அந்த காலத்துல குழந்தை இல்லாதவர்கள் வீட்டில் என்ன சாப்பிட மாட்டேன்னா, சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னா, சிறுதொண்ட நாயனார் பிள்ளையையே அரிஞ்சி படைச்சி கொடுத்துட்டார். ஒரு தாய் தந்தையருக்கு 5 வயதிற்கு மேல இருக்கக்கூடாது, 5 வயதிற்கு கீழேயும் இருக்கக்கூடாது, 5 வயது ஆயிருக்கணும், கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளையை தாய் காலை பிடிக்க, தந்தை கழுத்தை அறுக்க, ஒவ்வாத பகுதியை ஒதுக்கி வைத்து விட்டு தாய் சமைத்து கொடுக்க, அதை நான் உண்பேன் என்று அந்த அடியார் சொன்னார். இவர் அறிஞ்சு எல்லாம் படைச்சு கிடைச்சு வச்சுட்டார். வந்தவருக்கு பாத பூஜை பண்ணி தலைவாழை இலை போட்டு சமையல் பண்ணி வச்சு சாப்பாட்டு மேலே அந்த பிள்ளை கறியை தூக்கி வைக்கிறாங்க. வச்சு அடுத்த வினாடி சொன்னார், எனக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னார். நீங்களே, நான் யாராவது சிவாடியார் தான் சாப்பிட்றது பழக்கம்னார். அப்படியா, சரி, நீங்களே பார்த்தா விபூதி தரித்திருக்கிறீர்கள், அதனால் நீங்களும் ஒரு சிவடியார் தான், உட்காருங்க பக்கத்துலேன்னார். அம்மா எனக்கு என்னென்ன வச்சியோ அதெல்லாம் அங்கே வையேன்னார். வச்சுட்டாங்க. திருவெண்காட்டு நங்கை தான் மனைவி. அந்த அம்மா வச்சுட்டா. வச்சு அடுத்த வினாடி பார்த்தாரு, எல்லாம் சமைச்சியாமான்னார். எல்லாம் சமைச்சேன்னார்.
அப்புறம் ஒரு கேள்வி வந்தது, ஒவ்வாத பகுதியை ஒதுக்க சொன்னீங்க, அதனால தலை ஒவ்வாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டேன்னா. ஐயோ எனக்கு முக்கியமா பிடிச்சதே அதான்னார். வேலைக்காரி ஒருத்தர் இருந்தா, சந்தன காட்டு நங்கைன்னு அவ பேரு. அந்த அம்மா பார்த்தா, அம்மா அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வரக்கூடிய ஒரு வில்லங்கமானவர்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சட்டியில் அதை சமைச்சு வச்சுக்கிறேன்னா. உடனே இப்போ ஒரு கேள்வி வரும், தாய் சமைத்து கொடுக்கன்னு தானே. இந்த அம்மா பராமரிக்கிற மாதிரி அந்த வேலைக்காரியும் அந்த குழந்தைய சீரால தேவனை பராமரிப்பு பண்ணிக்கிறான். அவளும் மறு தாய் தான், வளர்ப்பு தாய் அவன். அதனால அவன் சமைச்சு கொடு. சரி சரி கொண்டான்னாங்க, எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த சிவடியார் சாப்பிடாமையே இருக்கிறாருன்னு அவசர அவசரமா சிறுதொண்டர் தூக்கி பரஞ்சோதியார் அப்படி வாயில் வைக்க போறாரு. இந்த சிவபெருமான் கையை பிடிச்சிட்டார். என்ன அவசரம்? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் சாப்பிடுவேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவேன், நானே அவசரப்படலை, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஆமா, அந்த பிள்ளையார் கோயிலிருந்து வீடு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னியே. என்ன சுவாமி சொன்னேன்? நிறைய சொன்னேன். என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னியே. ஆமாம், குழந்தைய விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. என்ன கூடாது? குழந்தைய விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. ஆமாம், அவன் எங்கே போயிருக்கான்? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அவனும் வந்துட்டுமே, சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ இவர் என்ன சொல்லுவார்? இருந்தான் இப்போதைக்கு உதவான். 2 பேரும் போய் தோட்டத்தில் உட்காந்து எங்கே படுக்க வச்சு அறிஞ்சாங்களோ அந்த இடத்துல போய் கணவன் மனைவி சீரால தேவா ஒன்று அறிஞ்சி படைச்சி கொடுத்தோம், இப்போ பிரயோஜனம் இல்லை, அந்த சாமியார் சாப்பிட மாட்டேன்றார். என்ன பண்ண முடியும்? அழுது தொழுதாங்க. அந்த இடத்துல பிள்ளை இல்லாதவர்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால என் பிள்ளையைத்தான் நான் அறிந்து கொடுத்திருக்கிறேன்னு பரஞ்சோதியார் உண்மையை சொல்லலை சிவபெருமான் இடத்துல. அந்த சிவபெருமான் புரிந்து கொண்டார். சீரார தேவா அப்படின்னு அவங்க அழைத்தாங்க இல்லையா? அழைத்த உடனே எந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த யூனிஃபார்ம்ல போனானோ இவங்க கூட்டு வந்த பையனுக்கு மொட்டை வச்சாங்க. ஆனா அவன் முடியோட வந்தான். அவன் முடியோட வந்தான். வந்தவனை பார்த்த உடனே கட்டி பிடித்து, என்ன ஐயோ குழந்தை அரிஞ்சு படைச்ச குழந்தைய உயிரோட வருதேன்னு அப்படி கையில அப்படி அள்ளி அணைத்து முத்தமிட்டு அவசர அவசரமா உள்ள கூட்டு போனாங்க. அந்த அடியாரை எப்படியும் சாப்பிட வச்சிடலாம். அடியார் எங்க இருக்கிறாரு? அவர் போயிட்டார் கைலாயத்துக்கு. விடையும் கண்ணாக முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்தார். அப்பன்னா என்ன அர்த்தம்? பிள்ளை இல்லாதவர்கள் இல்லத்தில் அடியார்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் கர்ம காரியம் பண்ணணும். இன்னொன்னு, இங்க பூமியில நாம கர்ம காரியத்தை சரியாக செய்யாவிட்டால் இறந்தவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, கைலாயமும் கிடைக்காது, நரகத்தில் தான் இருக்கணும். அது என்ன நரகம்? அவங்க ஏற்கனவே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே சொர்க்கம் போயிருப்பாங்க. ஆனா அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. சந்திர பகவான் இடத்துல இருந்து தான் சாப்பாடு கிடைக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இறந்தவட்டவங்களுக்கு சாப்பாடு யாரா கொடுக்கிறாருன்னா சந்திர பகவான் கொடுக்கிறார். அமிர்த கிரகணம் என்று சொல்லக்கூடிய அமுதத்தை கொடுக்கிறார். அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். இறந்து போன அத்தனை பேருக்கும் சாப்பாடு அவர் கொடுக்கிறார். சந்திர பகவான் இப்ப மறைஞ்சு வாழ்றார், பூமிக்கு வந்துடுறார். இந்த பூமிக்கு வந்துட்டதுனால என்ன ஆகுது? அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சந்திர பகவான் எங்க போயிருக்கார்? பூமிக்கு போயிருக்கார். அப்ப நாமும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு வந்துருவா. இந்த கதையை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஒரு பையன் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கன்னு வந்து கேள்வி கேட்டான். நான் இப்போ லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டனே, எங்க அப்பா லண்டனுக்கு வருவாரா? என்னத்தை நான் சொல்றது? அவர் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு அவசியமா, விசா வாங்கணும்னு அவசியமா, இல்லை டிக்கெட் எடுக்கணும்னு அவசியமா? நம்ம ஜீனு, அவர் ஜீனு உன் உடம்புல இருக்கு, அவருடைய ரத்தம் உன் உடம்புல இருக்கு. நீ எங்க போனாலும் அவர் பின்னாடி தானே வருவார். அவர் கொடுத்த மூச்சு காற்று தானே. அப்ப அவர் வரமாட்டாரா? இப்படி ஒரு கேள்வி. அப்பனா என்ன அர்த்தம்? அமாவாசை திதி கொடுக்கணும்னு அர்த்தம். இப்ப சொல்லிட்டார். அப்போ எவர் ஒருவர் தன்னுடைய மூதாதையர்களுக்கு அந்த திதி என்கின்ற அந்த அமாவாசையை கும்பல்லையோ, அவர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு நேர கைலாயத்துக்கு கூட்டு போவாங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க. 2 கடவுளை தரிசனத்திற்கு கூட்டு போவாங்க. அமாவாசை அன்னைக்கு தான் செத்தவங்களுக்கு தரிசனம். இப்போ எவர் ஒருவர் இங்க திதி கொடுக்கலையோ, அமாவாசை கும்பல்லையோ, அந்த நேரத்தில் யம தர்மராஜா அங்க நின்று இருப்பார் வாசப்படியிலேயே. கீழே பார்ப்பார், கொடுக்கல, போடு ஸ்கிரீனை,
நேரா தர 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 தரன்னு இழுத்துன்னு போய் பின்னாடி விட்டுருவார். விட்டுட்டு என்ன சொல்வார், அடுத்த மாசம் வா போ. எங்கேருந்து திருப்பதிக்கு போயிட்டு, திருப்பதிக்கு ஏன் சொல்லுவானே, திருவையாருக்கு போறீங்கன்னு வச்சுவோம். ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யல போன தர 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 தரன்னு இட்டுன்னு வந்து வெளியில் விட்டாங்களா, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு அமாவாசை வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்கணும். மறுபடியும் அமாவாசைக்கும் கொடுக்கலையா, அடுத்த மறு அமாவாசைக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாபத்தை தருவார்கள். 1 கோடி சொத்து சேர்த்து வைத்திருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம எனக்கு செய்ய வேண்டியதை நீ சரியாக செய்யாத காரணத்தினால் உனக்கு நீ பிள்ளையாக இருந்து பண்ண வேண்டியதை பண்ணாததனால உனக்கு பிள்ளை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுப்பார். இதான் மூதாதையர் சாபம்னு பேர். அப்போ நமக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரையை சரியா செய்யணும், யாரா இருந்தாலும் செய்தணும். அப்ப இங்க சொல்றார், சிலாதன மகரிஷி இடத்தில் சிவபெருமான் சொல்றார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரராகவ பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் திதி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைய வரைக்கும். ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு நீங்க எல்லாம் போறீங்களே, பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர், அந்த இடத்துல பரசுராமர் என்று சொல்லக்கூடியவரும் ராமபெருமான் என்று சொல்லக்கூடியவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து கொண்டிருப்பதாக ஐதீகம். சரி, நம்ம சிவபெருமான் எங்க கொடுக்கிறார், எங்க கொடுக்கிறார், திருவண்ணாமலை தலத்தில் கொடுக்கிறார். வள்ளாள மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அவர் தான் திதி கொடுத்து கொண்டிருக்கிறார். மாசி மகத்தன்னைக்கு இங்கிருந்து அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மையாரும் அங்க போவாங்க. போயிட்டு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையாக அவரே போய் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைய வரைக்கும். அப்போ கடவுளே திதி கொடுக்கின்ற பொழுது, ஏன்னா நிறைய பேர் வேதாந்தம் பேசுறோம் நாம எல்லாம், நிறைய பேர் இதுக்கு செய்யுங்கன்னா அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்களே தவிர செய்கிறோம் என்கின்ற வார்த்தை வாயில வர்றதே கிடையாது. நிறைய வேதாந்தம் பேசுறாங்க. உடனே சில பேர் சொல்றாங்க, லண்டன்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்களா, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அமாவாசை கும்பிடுறாங்களா. நாம பிறந்தது தமிழ்நாட்டில், சிங்கப்பூர்ல இல்லை. நாம பிறந்தது தமிழ்நாட்டில், வாழ்றது தமிழ்நாட்டில். நம் பண்பாடு என்னமோ அதைத்தான் நாம கடைபிடிக்கணும். அயல் நாட்டில் 1 மாசம் வாழ்ந்துட்டு 2வது நாள் 3வது நாள் வேற ஒருத்தரோடு வாழ்வாங்க. நம்ம அப்படி வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அதனால நம்மளுடைய வாழ்க்கை முறை என்னமோ அதை நாம கடைபிடிக்கணும்ன்றோம். இப்போ சிலாதன மகரிஷி உட்கார்ந்து தவம் பண்றார். தவம் பண்ணி முடிச்ச உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்த, உனக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கும்னார். இவர் தன்னுடைய நிலத்தில் ஏறு உழுகிறார். அப்படி உழுகிற பொழுது ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 3 ஸ்தனத்தோடு விகாரமாக நந்தியம்பெருமான் கிடைக்கிறார். நந்தியம்பெருமான் கிடைக்கிறார். அப்படி கிடைத்த உடனே அந்த பெருமானை தூக்கிட்டு போய் உச்சி மோந்து முத்தமிட்டு சிலாதன மகரிஷி வளர்த்து வருகிறார். வயசு 7. அந்த பிள்ளைக்கு கொண்டாட்டம் பண்றாங்க. 33 கோடி தேவர்கள் வராங்க. ஏன் இந்த நந்தியம்பெருமானுக்கு 33 கோடி தேவர்கள் வராங்கன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடியதிலே யோகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவதாரம் செய்தவர் நந்தியடிகள். அரே நந்தியம்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் கைலாயத்தில் அவதாரம் பண்ணவர். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த பூமியில போய் சிவபெருமான வழிபாடு பண்ணணும். என்ன ஆசை? இந்த பூமியில போய் சிவபெருமான சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் பூஜை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு ஆசை அவருக்கு. இது ரொம்ப நாள் ஆசையாக இருக்கிற காரணத்தினால சிவபெருமான் தக்க சமயத்தில் யாருக்கு அனுப்பலான்னு பார்த்த பொழுது சிலாதன மகரிஷிக்கு பிள்ளையாக அனுப்பிச்சு வைக்கிறார். 7 வயசு இருக்கிற பொழுது 33 கோடி தேவர்கள் வந்துட்டாங்க. இப்ப பிள்ளைகள், நாம் எல்லாம் எல்லா நேரத்திலையும் பிள்ளைகளை தப்பான வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது. சில பிள்ளைங்க, சில தாய்மார்கள் தீபாராதனை காட்டினே இருப்பா, கையில மணியை அடிச்சுட்டே இருப்பா. டே மூதேவே வந்து சாமி கும்பிடு அப்படின்பா. சீக்கிரம் எழுந்து வா. சில வீடுகளில் ஏ சனியனை வந்து தொலை அப்படின்பா. சில நேரத்தில் கொஞ்சம் பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ணும். பிள்ளைங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணும். பிள்ளைங்கன்னா சேட்டை இல்லாத பிள்ளைங்களே கிடையாது. நாம் பண்ணாத சேட்டையா சின்ன வயசில் உண்டா இல்லையா? எனக்கு வேணுன்றதை நான் கண்டிப்பாக கேட்பேன். அப்படி தானே நம்மெல்லாம் வளர்ந்தோம். அந்த காலத்தில் வளராமையாக இருந்தோம். இப்போது பிள்ளைங்கன்னா அந்த சேட்டை பண்ணோம்ல,
அது மாதிரி இப்ப பிள்ளைகளை என்ன வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா சனியனேன்னு திட்டக்கூடாது, மூதேவின்னு திட்டக்கூடாது, அதுக்கப்புறம் குரங்குன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னா ஆயுள் குறைபாடு வருமா? என்ன வரும்? ஆயுள் குறைபாடு வரும். அதனால சொல்லக்கூடாது. இப்போ இந்த குழந்தை என்று சொல்லக்கூடியவதை 33 கோடி தேவர்கள் வாழ்த்தணும். என்ன சொல்லி வாழ்த்துவார்கள்? சிரஞ்சீவியாக அப்படிதானே வாழ்த்தணும். தீர்காயுஷ்மான் பவ அப்படி சொல்லி வாழ்த்தணும். ஆனா இவரை வாழ்த்த முடியுமான்னா முடியல. எல்லாரும் வந்த தேவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. சிலாதன மகரிஷி போய், தேவர்களே, ஏன் என் குழந்தையை வாழ்த்த மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள்? அவனை வாழ்த்துங்கள் அப்படின்னார். இல்ல, உன் குழந்தைக்கு ஆயுள் இல்லை. அவன் இன்னும் சில ஆண்டு காலம்தான் உயிரோட இருப்பான். அச்சோ, எனக்கு அவனை கொல்லி வைக்கணுமே, அவனுக்கு முன்னாடி நான் போனா பரவாயில்ல, அவனுக்கு அவன் போயிட்டு நான் இருந்தா. அப்பதான் சோகத்திலேயே கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா? சோகத்திலேயே ரொம்ப கொடுமையான சோகம் வந்து புத்திர சோகம். நாம உயிரோட இருந்துட்டு நம்ம பிள்ளை இறந்து விட்டால் அதை விட பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த பூமி வந்து நரகம். அந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோணும்? என் குழந்தை இருந்திருந்தா இந்த வயசுல இருந்திருப்பான், என் குழந்தை இருந்திருந்தா இந்த வயசுல இருந்திருப்பாள் என்று தோணும். ஒவ்வொரு முறையும் நினைக்க 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 இந்த பூமி அவர்களுக்கு நரகம். அந்த வாழ்க்கையை அனுபவிச்சவர் யாரு? அந்த வாழ்க்கையை அனுபவிச்சவர் யாரு? பாரதத்தில் யார் அனுபவிச்சா? அர்ஜுன பெருமான் அனுபவித்தார், பாண்டவர்கள் அனுபவித்தார்கள். தனக்கு கொல்லி போடுற பிள்ளையில கீதையினுடைய சாரத்தை கேட்ட அர்ஜுன பெருமான் அபிமன்யு இறந்த உடனே, அண்ணா நெருப்பு முட்டி கொடுங்கள், நான் இறந்தே தீருவேன்னார். இவன் இறந்து விடுவான்னு தெரிஞ்சு அவங்க அப்பனை வர வச்சு அக்னியை வலம் வர வச்சார் பகவான். அப்படி வலம் வந்து முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். ஏன் சுவாமி வலம் வரீங்கன்னார். அர்ஜுன பெருமான் போய் கேட்டார். கேட்ட உடனே சொல்றார், எனக்கு கொல்லி வைப்பான்னு பார்த்தேன், இருந்தது ஒரே ஒரு பையன், அவன் விதிவசத்தால் இறந்து விட்டான், அதனால அவனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதே நெருப்புல நான் விழுந்து இறந்து போறேன்னார். யாரு? இந்திரன் கெட வேதியரா வந்து சொன்னார். உடனே சொன்னார், ஏயா கீதை கேட்டதில்லையா? தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்காது என்பது தெரியாதா? வேதத்தில் சொல்லி இருக்கிறது புரியாதா? சொல்லுவது எல்லோருக்கும் எளிதாம், ஆனால் சொல்லிய வண்ணம் செயல். திருவள்ளுவருடைய வாக்கு. சொல்றது எல்லாருக்கும் ஈஸி, ஆனா அதன் வழியில நடப்பது ரொம்ப கஷ்டம். அப்பதான் இந்திரன் சொல்றான், கீழ வேதியரா இருக்கிற இந்திரன் சொல்றான், இப்ப மகாபாரத யுத்தம் நடந்துட்டு எடுத்த உடனே உன் பையன் அவன் சொல்லல. என்ன சொல்றாரு அவரு? அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நீ இறக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு, நான் இறக்க மாட்டேன் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அட போயா, நீ கீதையை கேட்கலையே, அது மாயை, இந்த பெண் மாயை, மனைவி மக்கள் மாயை எல்லாம். எத்தனை இந்த ஜென்மத்துக்கு ஒரு பையன் வந்து செத்து போயிட்டானா அந்த ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் பசங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. எந்த பிள்ளைக்காக அழுவது? எந்த பிள்ளைக்காக நம்ம சாவது? இந்த பிறவி அப்படிப்பட்ட பிறவி. பிறவி எழுந்தோறும் வந்துட்டே இருப்பாங்க. மனைவி வருவா, பிள்ளைங்க வருவாங்க, கஷ்டம் வரும், துன்பம் வரும். அதனால நான் சாக மாட்டேன். அப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சாக மாட்டேன்னு எல்லாம் சொல்லாத, சத்தியம் பண்ணுன்னார். கையை இப்படி நீட்டினார், நான் சொன்னதை திருப்பி சொல்லுன்னார். அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நான் இறக்க மாட்டேன். இவர் பண்ணிட்டார் சத்தியத்தை. பண்ணி முடிச்சு அடுத்த வினாடி அங்க போது தேர் பாசறைக்கு உள்ள நுழையுது. எப்பொழுதும் மகன் என்பது ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவன் அபிமன்யு. அபிமன்யுவை போன்று ஒரு பிள்ளைன்னு எல்லா தாய் தந்தையரும் நீங்க எல்லாம் கேட்கணும்னா அபிமன்யுவை போன்று பிள்ளைகள் கேட்கணும், என்னை உள்பட. கை தட்டுங்க. அவன் வரலாறு ஒரு செகண்ட், ஒரே ஒரு 2 நிமிஷம் சொல்றேன் பாருங்க. அவனுக்கு வயசு 3. அர்ஜுன பெருமான் வெற்றி பெற்று திரும்பி வருவார். ஆரத்தி எடுப்பதற்கு சுபத்திரையும் திரௌபதியும் வெளியில போவாங்க வெற்றி திலகம் இடுவதற்கு. அந்த தட்டை அவன் புடுங்கிடுவான். புடுங்கிட்டு சொல்லுவான், எங்க அப்பாவுக்கு நான் தான் வெற்றி திலகம் இடுவேன். அன்னையில இருந்து இவன் தான் எடுக்கிறான். எடுத்து முடிச்சு வெற்றி அப்படி வச்சிட்டதுக்கு அப்புறம் வலக்கரம் கொடுத்து தான் கீழே இறக்குவான்.
இறக்கி அடுத்த வினாடி 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை நேரா போய் வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து பின்பக்கமாக தந்தைக்கு முதுகு தேய்ச்சி விடுவான். எத்தனை ஆண்கள் குழந்தைகள் இன்னைக்கு தந்தையினுடைய முதுகு தேய்ச்சி இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஆனா அவன் செஞ்சு முடிச்சு அடுத்த வினாடி வந்து சிவபூஜை பண்ணுவார். சிவபூஜைக்கு மலரெல்லாம் எடுத்து கையில கொடுப்பான். அவர் சொல்லுவார், இவன் பின்பக்கமாக இருந்து விசிறுவான், அப்பா முதுகுல ஒரு துளி வேர்வை வரக்கூடாதுன்னு விசிறிடுவான். விசிறி முடிச்சு அடுத்த வினாடி பாப்பா அப்பாவுக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடுப்பான். சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அப்பா தூங்குறதுக்கு போவார். குழந்தையே சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடும் போதே நானும் சாப்பிட்டேன்பா. குழந்தை என்னடா பண்றேன், இன்னைக்கு என்னென்னலாம் இவர் அந்த வீர சாகசம் பண்ணாரோ அதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து கேட்டு 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 வாங்கிப்பான். வாங்கி முடிச்ச உடனே அப்பா தூங்கியதற்கு பிறகு அப்பாவினுடைய கால் மாட்டில் படுத்து தூங்குவான் இந்த அபிமன்யு. தூங்கி முடிச்சு காத்தால பொழுது அப்பா எடுவதற்கு முன்னாடி எழுந்து வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து அவரை குளிப்பாட்டி சிவபூஜை முடிச்சு மறுபடியும் ஓடி வந்து தேரை தொடச்சி அம்பராத்தூனை தொடச்சி தேரை எடுத்து எங்க அம்பராத்தூனை எடுத்து இந்த முதுகுல மாட்டி விட்டுட்டு தேர் மேல ஏறி வலக்கரம் கொடுத்து தேர்ல உட்கார வச்சு வெற்றியோட திரும்பி வாருங்கள் அப்பா என்று சொல்லி 5 வயசு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவான். அப்படி அனுப்பி முடிச்சு திருப்பி இது ரொட்டீனா எப்பவுமே நடக்கிறது உண்டு. இப்ப இன்னைக்கு அவன் விளக்கரம் கொடுத்து இறக்குவானான்னு அர்ஜுன பெருமான் பார்க்கிறார். ஆனா குழந்தை உயிரோட இருந்தா தானே அவன் இறக்குறதுக்கு இல்ல. அப்பவே புரிஞ்சிருச்சு, கிருஷ்ணா என் மகன் உயிருடன் இல்லை, என் மகன் உயிருடன் இல்லை. இருந்திருந்தால் அவன் வராமல் இருந்திருக்க மாட்டான். கிருஷ்ணா உன் பிள்ளைகள் போல் என் பிள்ளை இல்லைன்னு அப்பவே அச்சு சொன்னார். என்னடா உன் பிள்ளை வரலாறு? அப்ப கிருஷ்ணர் கேட்டார் தன் மருமகனுடைய வரலாற்றை. இந்த இடத்தில் கேட்ட உடனே இதுவரைக்கும் செத்த பொழுது வேல் தான் பாஞ்சது கிருஷ்ணருடைய காதுல. ஆனா இந்த கதையை சொன்ன பொழுது அவர் கண்ணில் தண்ணி வந்தது. எனக்கும் பிள்ளைங்க ஒரு நாளும் இப்படி எல்லாம் பண்ணலடா, நான் கடவுள் தான், ஆனா எனக்கு இப்படி ஒரு பையன் பிறக்கவே இல்லை, எனக்கு ஒரு பையன் இப்படி பிறக்கல. அப்போ நெருப்பு மூட்டை கொடுன்னார். அப்பதான் பகவான் சொல்றார், அந்தனருக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்தேடான்னார். நாளைய தினத்தில் சூரிய அஸ்தமனத்திற்குள் என் மகனை கொன்ற ஜெயத்ரதனை கொன்றாவிட்டால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணார். கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா? தன் பிள்ளைக்கு தகப்பன் கொல்லி வைப்பது. இப்ப சிலாதன மகரிஷிக்கு அப்படிதான் வந்துச்சு. அவர் பார்த்தார், ரொம்ப வேதனைப்படுறார், அழுதார். நான் சிவபெருமான வேண்டி, இது எதுக்கு இந்த கதையை உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணி காட்டுறேன்னா, அவர் தவம் செய்தார். மாதா பிதா செய்வது மக்களுக்குன்னு அல்ல. என்னதான் நந்தியம் பெருமான் அங்கு பிறந்து அவதாரம் செய்திருந்து பூமிக்கு வந்திருந்தாலும் ஆனா தந்தை என்கின்ற ஸ்தானம் யாருக்கு கிடைச்சது? சிலாதன முனிவருக்கு கிடைச்சது. ஆனா கிடைச்சதுனால இவர் செய்த கர்மா யாருக்கு போச்சு? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாதா பிதா செய்வது மக்களுக்கு. இப்ப இவருக்கு போயிடுச்சு. அதனால இப்ப அப்பா வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. உனக்கு குறைஞ்ச ஆயுளாமே, நான் என்னடா செய்வேன்? அம்மா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீங்க யாரை வேண்டி என்னை ஈன்றீர்கள்? இறைவன் சிவபெருமானே. அப்போ அதே இறைவனை நான் வழிபாடு செய்யறேன். நேரா போனார். திருவையாறு தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்தில் மூழ்கினார். ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஒன்றி சிவாய நம என்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நின்னார். அப்படி நின்று அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பெல்லாம் அந்த புஷ்கரணியில் இருக்கக்கூடிய மீன்கள் தின்னுது, அரிக்குது இந்த உடம்பெல்லாம். ஆனா தன்னை மறந்து இறைவனோடு ஒன்றினார். உங்களை எல்லாருக்கும் கூட சொல்றேன், ஒரு பூஜை பண்றீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. அந்த பூஜை அறையில் இருக்கிற பொழுது எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், நீங்க பண்றது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு 30 செகண்ட் இறைவனுக்காக ஒதுக்குங்க. அது இந்த ஜென்மத்திற்கு மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் கண்டிப்பா உதவும். அப்பதான் செல்போனை பேசிக்கணும் மணி ஆட்டுறது, அப்பதான் செல்போனை பேசிக்கணும் பூ வைக்கிறது, அப்பதான் செல்போனை பேசிக்கணும் குங்குமம் வைக்கிறது, அப்பதான் மணி கண்டிப்பா பூஜை தட்டை எடுத்த ஸ்பாட்ல நமக்கு போன் வரும். அது எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஏன்னா இறைவன் அழைப்பு கொடுக்குறார். நீ என்ன பாக்குறியா? இல்ல ஆமா மாயையை விரும்புறியா? பூஜை பண்ற நேரமாவது சைலண்ட்ல போடுங்க.
அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் போடுங்க. இல்லையா அந்த கோயில் உள்ளர வந்துட்டு திருப்பி வெளியில போற வரைக்குமாவது சைலண்ட்ல போடுங்க. ஏன்னு கேட்டா அது எப்பவும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், எப்பவும் பேசுறவங்க பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. எது நடக்கணும்னு இருக்கோ அதை நிச்சயமா நம்மளால தடுக்க முடியாது. எது நடக்கணும்னு நான் இந்த மேடையில வந்து உட்காரும் பொழுதே என் போனை சைலண்ட்ல போட்டுருவேன். எப்பயாவது ரொம்ப அவசரத்துல தெரியாம விட்டுட்டு மறந்து விட்டா மட்டும்தான் விட்டுருவேன். அப்ப கூட நான் மேடையில எடுத்து போனை இன்னைய வரைக்கும் இது நாள் வரைக்கும் நான் பேசியதே கிடையாது, எப்பவும் பேச மாட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கும். கண்டிப்பா நடக்காம இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன பெரிய பெரிய கோடி கோடியா பிசினஸ் பண்றோம், அது உடனே லாஸ் ஆகி போறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன், உன் வீட்டில் என்ன பொங்கல், என் வீட்டில் என்ன பொங்கல், உன் வீட்டில் என்ன டிப்பனு, என் வீட்டில் என்ன டிப்பனு, அப்புறம் நீ என்ன புடவை கட்டியிருக்க, நான் என்ன புடவை கட்டியிருக்கேன், பொங்கலுக்கு எங்கே போகிறதா வித்தியாசம், இதையே அர்ச்சமாவே தான் அர்ச்சன்ட்டு போகணும். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த கோயிலுக்கு உள்ளர இருக்கின்ற பொழுது அந்த இறைவனை பார்க்கின்ற பொழுது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார். எப்படியா அந்த இறைவனை பார்க்கிற பொழுது ஆனந்த கண்ணீர் வரணுமா? பார்க்கிற பொழுது இறைவா இந்த ஜென்மத்தில் உன்னை பார்க்கிற பாக்கியம் கொடுத்துருக்கேன். பார்க்கறதோட மட்டும் இல்லை, இந்த கண்ணு நல்லா கொடுத்தியா, உன் நாமத்தை கேட்கறது காது நல்லா கொடுத்தியா, உன் நாமத்தை சொல்லுவதற்கு வாய் நல்லா கொடுத்தியா, உன்னை இருகரத்தால் கும்பிடுவதற்கு இருகரமும் சரியா கொடுத்தியா. உண்மையாகவே நாம் எல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம், நம்மெல்லாம் கோடீஸ்வரரா இல்லையே. எனக்கு கூட ஆமா வருத்தம். நீங்கெல்லாம் உண்மையிலேயே கோடி 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 கோடீஸ்வரர். கை தட்டிக்குங்க. ஏன்னு சொல்றேன், இப்ப நான் கையில்லாதவர்களை எண்ணி பாருங்கள். உங்க வேட்டியை நீங்களே உடுத்திக்கிறீங்க, உங்க பேண்ட்டை நீங்களே போட்டுக்கிறீங்க, உங்க புடவையை நீங்களே கட்டிக்கிறீங்கன்னா கையில்லாதவர்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு எவ்வளவு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னு. எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அந்த கையை நல்லா கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கையில்லாத கண்ணில்லாத காது இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம காலால நடந்து நாம எல்லாம் வர்றோம்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஒன்றும் இல்லை, தலிக்கி விடுறோம், விழுந்த உடனே கால் கொஞ்சம் ஷில்ப் ஆகுது, கொஞ்சம் வீங்கிக்குது. அதுக்கு போன ஸ்பாட்ல ஒன்று எக்ஸ்ரே, இன்னொன்று ஸ்கேனு, இன்னொன்று அப்புறம் பிளட் டெஸ்ட், அப்புறம் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25, அப்புறம் ஒரு 50, அப்புறம் ஒரு 50ன்னு 1 லட்சம் போட்டு தீட்டுருவா. நீங்கெல்லாம் எத்தனை லட்சம் இத்தனை ஆண்டு காலம் இறைவன் எந்த ஒன்றும் பால் இல்லாமல் பழுது இல்லாமல் நம்ம உடம்பை கொடுத்து அந்த இறைவனை காண நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றானே, அதற்கு எத்தனை கோடி நன்றி சொன்னால் பொருந்தும். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலம் வச்சுட்டு இருக்காரு, நல்லதானே வச்சுட்டு இருக்கார். சும்மா ஒரு என்னது 4 எழுத்த MPBS MDயா அட 6 எழுத்தே வச்சுப்போம். ஒரு 6 எழுத்தை படிச்சுட்டு லட்சக்கணக்கில் ஒன்றும் இல்லை அப்படி ஷில்பாச்சின்றதுக்கு இவ்வளவு வாங்குறா. அப்ப அவர் எவ்வளவு வாங்கணும் நம்ம கிட்ட இருந்து? எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தா அவருக்கு தகும்? யோசிங்க. ஏதோ கதைக்காக நான் சொல்லலை, வாதத்துக்காக நான் சொல்லலை, பக்திக்காக சொல்றேன், இறைவனுக்காக சொல்றேன். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு? அவர் அதெல்லாம் வாங்கினான்றார். என்ன கேட்கிறார்? அன்பு மட்டுமே போதும். ஒரே ஒரு இலை அதை கொண்டு வந்து என் மேலே வை, உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன். உண்டா இல்லையா? என்ன வேணுமோ அப்படி கேளு தரேன், தந்துட்டு போறேன். நான் கொடுக்கறதுக்காக தானே உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பேர்லேயே நாமே சொல்லிண்டு, நான் 108 குடம் பால் அபிஷேகம் பண்ணுறேன், நான் தான் இந்த டியூப் லைட் போட்டேன், நான் தான் இந்த பாக்ஸ் வச்சேன், நான் தான் இந்த மண்டபம் கட்டினேன், நான் தான் இந்த கோயில் கட்டினேன். எவ்வளவு பேர் கொடுத்தாதாங்க செய்ய முடியும், கொடுக்கலன்னா செய்ய முடியாது. அவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இதான் நிஜம். இப்போ இந்த உடம்பை அப்படி சல்லடையா தின்னுது. மீன் தின்றதை நீங்க பார்த்துருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளத்துங்களில் போய் கால் அலம்பி பாருங்க, கட 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 கடன்னு வந்து அந்த கால் அப்படியே கவ்விக்கும் அந்த மீனுங்கள்லாம். அது ஒரு செகண்ட்ல நம்மளுடைய சரிய அப்படியே கொறிச்சிரும், அப்படியே தின்னுடும். அப்போ பல ஆண்டு காலம் நந்தியம்பெருமான் புஷ்கர அந்த சூரிய தீர்த்தத்தில் இந்த திருவையாறு தலம் என்று
சொல்லக்கூடிய தலத்தில் அவர் இருந்து தவம் செய்கிறார். இந்த உடம்பெல்லாம் தின்னுடுச்சு. சிவபெருமான் பார்த்தார், ஐயோ குழந்தைக்கு இவ்வளவு வலியை தாங்கிண்டு என் நாமத்தை சொல்றானே, இந்த வலியை தாங்கிண்டு ரத்தம் கசியுது, ஆனா அப்பயே நிறுத்தல, அப்பயே சொல்றார் என்னன்னு, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இந்த கட 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 கடன் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சொல்லக்கூடிய வார்த்தை இந்த காதுல போய் கேட்கணும். ஓம் நமச்ச ஓம் நமச்ச ஓம் நமச்ச ஓம் நமச்ச ஓம் நமச்ச ஓம் நமச்ச. சில பேர் சொல்வா கட 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 கடன்னு சொல்லிட்டு அந்த இந்த கோயிலை சுத்தம் போது சில பேர் பாருங்க என்னமோ பிடி உஷா ரேஞ்சில் ஓடுவா. ஆமாம், என்னமோ வீட்டுக்கு போய் பெரிய சாதனையை சாதிக்கிற மாதிரி ஓடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வேகமாக நடக்கிறேன். இந்த நடை பூமிக்கு வலிக்கக்கூடாது. கோயிலை சுத்தம் போது நடை பூமி மாதாவுக்கு வலிக்கக்கூடாது. நம்ம வைக்கக்கூடிய அடி என்பது பூமி மாதா கீழே தாங்கி கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு வலிக்காம நடக்கணும். அப்படி நடக்கின்ற பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் நம்ம காதுல ஒலிக்கணும். இல்லை அடுத்தவங்க காதுல ஒலிக்கிற பொழுது அது தூய்மையாக கிளியரன்ஸா வார்த்தை புரியும் விதமாக கேட்கணும். நம்ம கேட்டா கூட நம்ம மனசுக்குள்ளேயே சொல்றதா இருந்தா கூட அந்த மந்திரம் சரியா இருக்கணும். இப்போ உடம்புல இருந்து ரத்தம் உதிரம் கசிகிறது. அப்படி கசியக்கூடிய அளவுக்கு இவர் செய்கிறார். இப்ப இறைவன் காட்சி கொடுக்கிறார். அப்ப என்ன வேணும் சாமி? உங்களை சுமக்கிற பாக்கியம் வேணும். என்ன வேணும்? உங்களை சுமக்கிற பாக்கியம் வேணும். எத்தனை பேர் இதை கேட்டிருப்பீங்க? அவர் தான் நம்ம சுமக்கிறாரு, அப்புறம் நாம எதுக்கு அவரு சுமக்கணும்? அதான நம்மளுடைய எண்ணம். அவர் தான் நம்மளை சுமந்துட்டு இருக்காரு. அம்மை அப்பனா இருந்து இல்லையா? அம்மை அப்பனா இருந்தா நம்மளே அவர் சுமக்கிறார். நாம ஏன் அவரை போய் சுமக்கணும்? அதெல்லாம் கேட்க மாட்டோம். அவர் என்ன சொன்னார்? உங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தர வேண்டும். நீங்க இருக்கின்ற வரைக்கும் நானும் இருக்கணும். உங்களோடவே இருக்கணும். என்ன இருக்கணும்? உங்களோடவே இருக்கணும். பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? அப்ப சிவபெருமான் பார்த்தார், என்னை சுமக்கக்கூடிய நந்தியம் பெருமானாக நீயே இருப்பாயாக. இவருக்கும் சுமக்கிறோன்ற கொஞ்சம் வந்துச்சான். சிவபெருமானை சுமப்பதில் நான் தான், ஏன்னா அதிகார நந்தின்னு பேர் கொடுத்துட்டான். கைலாசத்துல, இங்க இல்லை, எங்க கைலாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயத்திலையும் ஆப்போசிட்ல இடம் கொடுத்துட்டான். சிவபெருமான் பார்த்தார், இவ்வளவு தவம் பண்ணவருக்கு சும்மா விடலாமா? நந்தி, வேண்டுதல் யார் என்ன சொன்னாலும் நீ சொன்னா நான் கேட்பேன், கேட்கிற அதிகாரத்தை வேற கொடுத்துட்டார். இவருக்கு கொஞ்சம் வந்துருச்சு. நமக்கெல்லாம் பட்டமும் பதவியும் கிடைச்சா நாம ஆடுற ஆட்டெல்லாம் சும்மாவா? அவருக்கும் வராமே இருக்கும். அதனால பார்த்தாரு, இந்த சிவபெருமான நாம சுமக்கிறோமே, அவ எவ்வளவு அவரையே நாம சுமக்கிறோம்னா அப்போ அவரை தாங்கக்கூடிய வலிமை என்னிடத்தில் இருக்கிறதுன்னு கொஞ்சம் வந்தது. சிவபெருமான் கீழே பார்த்தாரு, நந்தி உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம்? சரி பார்த்தார். இப்போ நம்ம பாரத்தை இவர்கிட்ட எப்படி காட்டுறதுன்னு இவரால் முடியல. காட்டுறதை எப்படி சொல்றதுன்னு முடியாதனால இவர் என்ன பண்ணாரு, நந்தி ஒரு நிமிஷம் நில்லுன்னார். நின்றுட்டார். நின்று அடுத்த வினாடி பார்த்த கீழே இறங்கிட்டார். தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு முடி எடுத்தார், நந்தி மேல அப்படி வச்சார். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்ன இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு, என்னால் முடியல, மூச்சு வேற வாங்குது. ஆனால் இவர் கீழே தான் இருக்கார், ஒரே ஒரு முடிதான் முதுகில் இருக்கு, நம்மளால தாங்க முடியலையே, மூச்சு முட்டுது, அடுத்த வினாடி நடக்க முடியல, கீழே விழுந்துருவார் போல இருக்கு. நந்தி என்னன்னார், சுவாமி மன்னிச்சுடுங்க. என்னங்க மன்னிச்சுடுங்கோ அப்படின்னார்.
மன்னித்து விடுங்கள் அப்படின்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? ஏன்னா மனிதனுக்கு எது வேணாலும் வரலாம், ஆனா என்ன வரக்கூடாது? நான் என்கின்ற கர்வம் வரக்கூடாது எந்த இடத்திலும். அதுவும் கடவுளிடத்தில் வரலாமா? வரக்கூடாது இல்லையா? கடவுள்கிட்ட போய் என்ன கர்வம் வேண்டியிருக்கு? அவரை சுமக்கக்கூடிய அவர் உடம்பை எவ்வளவு லேசாக்கி இருப்பார். கீழே இருக்கக்கூடியது ஒரு ஜீவன் என்பதனால, நம் குழந்தை என்பதனால, என்ன ஜீவன் சொல்லக்கூடாது, அவருடைய குழந்தைகள். அது ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், நாயா இருக்கலாம், நரியா இருக்கலாம், எல்லாமே சிவபெருமானுடைய குழந்தைகள். அப்ப அந்த சிவபெருமான் என்ன, நம்ம குழந்தை மேல நம்ம உட்கார்ந்து நம்ம சவாரி பண்றோம். அப்படி பண்ணுகிற பொழுது நம்ம குழந்தைக்கு நம்மளுடைய பாரம் முழுவதையும் கொடுத்தால் அந்த குழந்தை தாங்குவானா என்பது அவருக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும் தானே. அப்படி தெரிந்திருந்த அவர் பாரத்தை முழுவதும் காட்டினார்னா அவருக்கு எது என்ன ஆகும்? தாங்க முடியாது இல்லையா? ஒரு முடியையே யாரால சுமக்க முடியல? நந்தியால சுமக்க முடியல. ஒரு செகண்ட் நந்தியினுடைய கர்வத்தை அடக்கி காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு தலம் எது? திருவையாறு. நந்தியம்பெருமானுடைய அவதார தலம் எது? திருவையாறு. நாம் எல்லாம் ஒரு முறையாவது தரிசிக்கணுமா? முடியாதவங்க இதையாவது என்ன பண்ணணும்? கேட்கணும். சரி, நந்தியம்பெருமானுக்கு இது மட்டும் தானா? இல்லை. இப்போ பிரதோஷ காலத்துல நம்ம ஒரு வழிபாடு பண்றோம், அபிஷேகம் பண்றோம் இல்லையா? அபிஷேகம் பண்ணி அவருக்கு காப்பரிசி வெல்லம் ஒன்று வைப்போம். எங்க? அந்த மூக்குக்கு மேல் பகுதியில் வாயாண்ட அந்த காப்பரிசி வெல்லம் வைப்போம். அது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆலால சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் நந்தியம்பெருமானும் தான் ஆலகால விஷத்தை போய் எடுத்துட்டு வர சொன்னார். யாரு? சிவபெருமான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கையில அதை உருண்டையாக்கி அந்த ஆலகால விஷத்தை கடல்ல இருந்து கொண்டு வராங்க. சிவபெருமான் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேறு கிடையாது. ரெண்டு பேரும் ஒண்ணு. கண்ணாடியில அழகா அலங்காரம் பண்ணி சுந்தரா வெளியில வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால இங்க நந்தியம்பெருமான் பார்த்தார், ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த ஆலகால விஷத்தை கையில கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருகிற பொழுது பார்த்தார், இந்த கையில வாங்கிட்டார் இறைவன். வாங்கி அதை அப்படி சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே பார்த்தா அந்த கண்டம் கரேன ஆகுது. அம்பாள் பார்த்தாங்க, அச்சோச்சோ இது ஆலகால விஷமாச்சே, உள்ள போய் இறைவன் ஏதாவது ஆயிட்டா நம்ம கதி என்ன ஆகுறதுன்னு அந்த அம்மா கழுத்து பிடிச்சிட்டா. இப்பயும் சொல்லுவாங்க, சிவபெருமான் பொண்டாட்டியே கழுத்தை பிடிச்சன்னா இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் கழுத்தை பிடிக்காமையா இருப்பா அப்படிம்பாங்க. பாதியை கொடுத்த பெருமானுக்கே கழுத்தை பிடிச்சவங்க தானடே நீங்கெல்லாம் அப்படின்னு சில ஆண்கள் சொல்லுவாங்க. புராணம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. என்னது? இந்த பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னத்தான் நம்பிக்கையோடு பாதியை சிவபெருமான் கொடுத்திருந்தாலும் ஆனா என்ன பிடிச்சோம்? கழுத்தை பிடிச்சோம். ஆனா அதுல சுயநலம் இல்லை, பொதுநலம் கலந்திருக்கு. இல்லைன்னா நம்ம கதியே இல்லை. உலகத்துல யாராவது இருந்திருப்பால? யாரும் இருந்திருக்க மாட்டா. அதனாலதான் அந்த அம்மா அப்படி பிடிச்சி அப்படி நிறுத்தினா. அதனாலதான் இறைவனுக்கு என்ன பேரு? திருநீலகண்டர் அப்படின்ற பேர் வந்துச்சு இல்லையா? இப்ப அந்த நந்தியம்பெருமான் இந்த திருநீலகண்டம் அந்த கருத்து போச்சு இல்ல, இதை பார்த்து அடுத்த வினாடி அவருக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ள எண்ணம், சிவபெருமானுக்கே கண்டம் கருத்து போச்சே, அங்கேந்து இவ்வளவு தொலைவு நம்ம கையில இந்த அழகால விஷத்தை கொண்டு வந்தோமே, நம்ம கையும் ஒண்ணுமே ஆகலையே, நம்மை யார சிவபெருமானை விட நமக்கு தான் திருவருள் அதிகம்னு நினைச்சார். நினைச்ச அடுத்த வினாடி பைத்தியம் முடிச்சிச்சு. சில நேரங்களில் இந்த கண்ணுக்குட்டி பார்த்துருப்பீங்க, அதுவாடு நல்லா மேய்ஞ்சிட்டே இருக்கும், திடீர்னு எதிரி குதிக்கும், கட 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 கடன்னு ஓடி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்து நிற்கும். பார்த்துருப்பீங்க. இந்த மாடுகள் சண்டை போடுறதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்ட் அவர் பண்ண வேலை தான் இது எல்லாத்துக்கும் வந்ததுக்கு காரணமே. அதுதான் காரணமே, வேற ஒன்றும் இல்லை. அப்போ செய்யது யாரு? இவர் தான் பண்ணார். இப்போ என்னன்னா சிவபெருமானை காட்டிலும் நம்மிடத்தில் திருவருள், சிவபெருமான் கொடுத்த திருவருளை வைத்துதான் இவர் அழகால விஷயத்தை கொண்டு வந்தார். இவருக்கு என்ன எண்ணம் இருக்கணும்? அவர் கொடுத்தார், அந்த திருவருளை வைத்து நாம கொண்டு வந்தோம், அப்படிதானே நினைச்சிருக்கணும். அவருக்கே கழுத்து கருத்து போச்சு, நம்ம கை ஒண்ணுமே ஆகலையே, அப்ப அவரை காட்டிலும் நமக்கு என்ன இருக்கு?
அந்த அருள் இருக்கு, பலம் இருக்கு, அது மட்டும் இல்லை திருவருள் அதிகமாக இருக்குன்னார். சித்தம் கலங்கி போச்சு. கலங்கின உடனே சும்மா இருக்க முடியுமா? ஆடுறார், ஓடுறார், பாடுறார், என்னென்னமோ பண்றார், ஒன்றும் சரியாகலை. பார்வதி அம்மா போய் சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நம்மள சுமக்கக்கூடிய குழந்தை ஆயிற்று, அந்த குழந்தைக்கு சித்தம் ஏன் அப்படின்னார். நான் என்னம்மா உன்ன மாதிரி நானும் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். ஒன்றுமே தெரியாதவர். யார் அவர்? சிவபெருமான். ஒண்ணுமே தெரியாத சுவாமி. அந்த ஒண்ணுமே தெரியாத சுவாமியே இவரு எல்லாம் தெரிஞ்ச சுவாமி. ஆனா இப்ப என்ன செய்வது, எதுவும் தெரியல. அப்பதான் அந்த அம்மா என்ன பண்ணால, காப்பரிசி வெல்லம் என்று சொல்லக்கூடியதை கொடுத்தா. காப்பரிசி வெல்லத்தை கொடுத்தா. அப்படி அந்த வெல்லத்தை கொடுத்த உடனே அதை சாப்பிட்டார். கொஞ்சம் பாதி தான் தெளிஞ்சது, மீதி தெரியல. சொல்வாங்க இல்லையா, அரைக்கு இருக்கு அப்படின்னு. ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கும். அப்புறம் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பதான் பிள்ளையார் வந்தார். என்ன வந்தார்? பிள்ளையார் வந்தார். வந்தவர் பார்த்தார், அம்மா ஏம்மா நந்தியம்பெருமான் இப்படி இருக்கிறார்? அப்பா என்னமோ தெரியல, சித்தம் கலங்கி இருக்கு, நல்லா தான் இருந்தார், என்ன காரணம்னு தெரியல, இப்படி ஆயிட்டார். அம்மா நானும் சில நேரங்களில் படாத பாடு இப்படிதான் பட்டிருந்தேன். எப்போ? அனலாசுரன், அனலாசுரன்னு ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணான், இறைவன் சிவபெருமான இடத்துல 1000 வருஷம் தவம் பண்ணான். தவம் பண்ணி முடிச்ச உடனே இறைவன் காட்சி கொடுத்தார். என்னப்பா வரம் வேணும்னா, நான் விடுற மூச்சு காத்துல 22 கிலோமீட்டர் யார் இருந்தாலும் நான் விடுற மூச்சு காத்துல எரிஞ்சு சாம்பலா போகணும்ட்டான். இப்ப தேவர்கள் கதி என்ன ஆகுன்னு யோசிப்பாருங்க, முனிவர்கள் கதி என்ன ஆகுன்னு. இவன் விடுற மூச்சு காத்துலயே எதிர்க்க இருக்கிறவர் க்ளோஸ், அதுவும் சாம்பலா ஆயிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் இவரை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இவன் விடுற மூச்சு காத்துலயே 22 கிலோமீட்டர் ஓடுவாங்களாம். ஏன்னா அவன் பின்னாடியே இவரை பயந்து 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 போன தேவலோகத்தை இவரே ஆள ஆரம்பிச்சார். 33 கோடி தேவர்கள் போய் சிவபெருமான் கிட்ட, ஏன் சுவாமி வரம் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? தவம் பண்ணான்றதுக்காக என்ன கேட்டாலும் அப்படியே கொடுக்கறதா? அட நீ வேற, நானே பத்மாசுரன் ஒருத்தனுக்கு அப்படிதான் கொடுத்தேன். அவன் கேட்டான், எவன் தலைய என் வலக்கரத்தை எவன் தலைய வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலா போகணும்னு கேட்டான். கட்சியில வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறதுக்கு என்னையே துரத்தனான். நானும் ஓட ஆரம்பிச்சேன். இந்த பக்கத்துல சும்மா ஒருத்தர் இருப்பார், காக்கும் கடவுள்டே, அப்ப நாராயணா என்னை காப்பாத்துறான்னு. அவரு என்ன, நான் ஓட, அவர் ஓட, கடைசியில 33 கோடி தேவர்கள் ஓட, அம்பாள் ஓட, எல்லாம் ஓட ஆரம்பிச்சோம். டே அப்பா இப்படி எல்லாம் வராதே, வேற மாதிரி வாடா, என்னை காப்பாத்துடான்னு. என்ன சாமி நடந்ததை சொன்னார் சிவபெருமான். அப்படி ஓட ஆரம்பிச்ச ஓடினான்னு அடுத்த வினாடி பார்த்தார், ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால், என்னை காப்பாத்து சுவாமி. இப்ப என்ன சொல்றீங்க? மோகினி அவதாரத்தை எடு சீக்கிரமா. உடனே அவர் மோகினி அவதாரம் எடுத்தார். சிவபெருமானுக்கும் பத்மாசுரனுக்கும் இடையில அந்த மோகினி வந்தார். அவன் நாட்டை மறந்தான், நகரத்தை மறந்தான், பொண்ணை மறந்தான், தன்னை மறந்தான், வரத்தை மறந்தான், சிவனை மறந்தான், எல்லாம் மறந்தான். அந்த பெண்ணை மட்டும் பார்த்துட்டே நின்னான். என்ன அப்படி உத்து பார்க்குற? இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவபெருமான் ஆடுற நடனம் இருக்கு பாரு, அதை பார்த்துட்டே இருப்பேன் எப்பயும். யாருக்கு? திருமால் நடன காட்சியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பெருமான். அதுவும் சிவ நடனத்தை, நடராஜரை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பெருமான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய நெஞ்சிலேயே வைத்து நடன கோலத்தை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான் திருமான். அப்படிப்பட்டவருக்கு ஆசை. இப்ப அவர் மோகினி அவதாரத்தில் இருக்கிறவர் சும்மா விடுவாரா? என்ன மாதிரியே டான்ஸ் ஆடுறவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு குறிக்கோள். நான் நல்லா ஆடுவேனே, நான் ஆடுற மாதிரியே நீ ஆடி காட்டு. யார்? இந்த மோகினி சொன்னா. 2 பேரும் ஆடினாங்க. இந்த ஆடிக்கிட்டே இருக்கிற பொழுது இந்த வலக்கரத்தை தூக்கி மோகினி தன் தலையில வச்சா, அது வர வாங்கினதை மறந்து போய் அவன் தன் தலையில தூக்கி கைய வச்சான், எரிஞ்சு சாம்பலா போனான். வரம் வாங்கிறது தப்பு இல்லை, அந்த வாங்குற வரம் நமக்கு பயன்படுற மாதிரி வாங்கணும். இப்போ அவன் வாங்கினானே, என்ன வாங்கியிருக்கணும்? எவன் தலையில கைய வச்சாலும் அவன் எரிந்து சாம்பலா போகணும்னு வாங்கினேன், சரி. ஆனா அதை ஒரு கண்டிஷனை வச்சு இல்லை வாங்கியிருக்கணும், என் தலையை தவிர
அதுக்கு தான் சொல்கிறது, கடவுள் சும்மாலாம் கொடுக்கல, ஏதாவது ஒன்று வச்சு தான் கொடுப்பார். நீ ஆடுற ஆட்டம்னா உனக்கு நான் அப்போ இல்லையே, நான் ஆட மாட்டேன்னா ஆட்டம். அப்போ தான் அந்த மோகினியை கொஞ்சம் அப்படி பார்த்தார் சிவபெருமான். அப்போ தான் ஐயப்ப சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரிக்கும் அரணுக்கும் பிறந்த ஐயப்ப சுவாமி. இப்போ இந்த கதையை இங்கே சொல்கிறார். நான் ஏற்கனவே நானே அந்த படாத பாடு தான் பட்டுருக்கேன். அவன் என்னமோ கேட்டான், தவம் இருந்தான், கொடுத்தேன். யாரு? அனலாசுரனுக்கு கொடுத்து விட்டார். இப்போ அனலாசுரன் துரத்துற எல்லாரையும், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள், இந்த பூமியை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். மொத்தம் எரிஞ்சு போச்சு. தேவலோகம், அந்த லோகம் எல்லாம் எரியுது. ஏன்னா அவன் விடுற காத்துலயே எரிய ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? கடைசியில போய் தேவர்கள் பார்த்தாங்க, சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. தேவர்கள் இடத்துல சொல்றார், கொடுத்த வரத்தை திருப்பி வாபஸ் வாங்க முடியாது, ஒண்ணு வேணா பண்ணலாம், என் மூத்த பிள்ளை இருக்குன்றான், அவனை போய் வழிபாடு பண்ணுங்கன்னார். சுவாமி அவர் எங்க இருக்கார்? கைலாசத்துல தான் இருக்கார். சுவாமி அவரை பார்க்கவே முடியல. சுவாமி உங்களை தான் பார்க்க முடிஞ்சது, அவரை பார்க்கவே முடியல. பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், கூப்பிட்டா வந்துடுவார். பிடிச்சு வச்சாலே பிள்ளையார். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமா தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. பார்த்தா அப்படி பிடிச்சு வச்சாலே பிள்ளையார். வச்சாங்க, அருகம்பல்ல வைக்கவே இல்லை. முதல்ல பிள்ளையார் மட்டும் தான் பிடிச்சு வச்சு இறைவா நாங்க. உடனே ஓடி ஓடி வந்து காட்சி கொடுத்தார். தேவர்களே என்னன்னார், இந்த அனலாசுரங்கிட்ட எப்படியாவது எங்களை காப்பாத்து. நேரா போனார். ஏன்னா இவர் நெருப்பினுடைய சொரூபத்தினுடைய பிள்ளை, அக்னி சொரூபத்தினுடைய பிள்ளை. யாரு? சிவபெருமானுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. யாரு பண்ண முடியாது? அனலாசூரன் ஒன்றும் பண்ண முடியாது. சிவன் வேறு, முருகன் வேறு கிடையாது. சிவன் வேறு, பிள்ளையார் வேறு கிடையாது. சிவன் வேறு, கால பைரவர் வேறு கிடையாது. சிவன் வேறு, வீரபத்ர சுவாமி வேறு கிடையாது. 4 திருக்குமாரர்களும் சிவபெருமானுடைய பிள்ளைங்க. ஆனா சிவபெருமானே தான் இந்த 4 பிள்ளைங்களாக அவதாரம் செய்யறாங்க. அதனால ஏன்னா தன்னுடைய இடத்துல போய், சிவம்னா அன்புன்னு அர்த்தம், அந்த சொரூபத்துல போய் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சொரூபத்துல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தானே ஒவ்வொரு பிள்ளையாக அவதாரம் செய்கிறார். யாரு? சிவபெருமானே. அப்படி இப்ப இந்த விநாயக பெருமானை என்ன பண்ணாலும் அத சிவபெருமானை தாக்கும். அதனால நேரா அவர் போனார். அப்ப இந்த தேவலோகத்தை பூலோகத்தெல்லாம் விட்டுட, அதெல்லாம் முடியாது சுவாமி, நான் வாங்கின வரத்தை நான் பிரயோகம் பண்ண வேண்டாமா? அப்படியே அந்த சின்ன யார அனலாசுரனை குள்ளமாக்கி கையில ஏந்தி வாயில போட்டுக்கினார். சண்டை போடல, கையில ஏந்தி வாயில போட்டுக்கினார். இன்னைக்கும் சொல்லுவாங்க வாயில போட்டுக்கினார், வாயில போட்டுக்கினார். அதுதான் அது. இப்ப இந்த வாயில போட்டுக்கணும்னா அவன் சும்மா இல்லை, வயிற்றுக்குள்ள போனவன் அனலை கக்க ஆரம்பிச்சுட்டான். கக்கிய உடனே பின்னாடி எல்லாரும் தரையில விழுந்து புரள்றான். எங்க? கைலாயத்துக்கு போன பிள்ளையார் தரையை விழுந்து புரள்றார். உலகம் முழுவதும் இந்த விஷயம் போச்சு. அனலாசுரன் இடத்தில் சண்டை போடாமல் பிள்ளையார் கையில ஏந்தி வாயில போட்டுக்கொண்டார். அதனால வெப்பம், தாங்க முடியாத வெப்பம். நாங்க இந்த தாங்க முடியாத வெப்பம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும், யாரு? சந்திர பகவான் வந்து இப்போ நமக்கு எப்படி இருக்கு? ஏசியே போட வேணாம், போட்டாலும் ஆஃப் பண்ணு முடியல, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அது மாதிரி சந்திர கிரகணங்கள் பொடிந்தார். வருண பகவான் குளிர்ந்த காற்றை வீசினார். வாயு பகவான் குளிர்ந்த காற்றை வீசினார். வருண பகவான் ஐஸ் கட்டியை மலையாக பெய்தார். அப்ப வந்ததுதான் இந்த ஆலங்கட்டி. நம்ம வானத்திலிருந்து ஆலங்கட்டி விடுதலையா, அப்ப முதல்ல பிள்ளையாருக்காக தான் வருண பகவான் அந்த ஆலங்கட்டி மழையை, ஐஸ் கட்டியை மழையாக பொழிந்தார். சரஸ்வதி வந்து வெண்தாமரை விசிறினால், மகாலட்சுமி வந்து செந்தாமரையினால விசிறினாங்க. என்ன பண்ணாலும் வெப்பம் தணியல. கடைசியா அந்த பூமியில் இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், யோகிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. எல்லாரும் என்ன பண்ணான்னா, பூமியில ஏதாவது கொண்டு போய் பரிகாரம் பண்ணலான்னா எதுவுமே பரிகாரத்துக்கு வழி இல்லை. இந்த எரிஞ்சு போன இடத்துல இருந்து வெளூர் பச்சை நிறத்துல அருகம்பில் தான் முளைத்தது. அதனாலதான் முதல்ல மாணிக்க வாசக பெருமான் புல்லாகின்னு பாடினார். இந்த பூமியில முதல்ல எதுடா வந்ததுன்னா அருகம்புல் தான் முதல்ல வந்தது. அந்த அருகம்புல்ல கட்டுக்கட்டா அறுத்து எடுத்துட்டு நேரா கைலாயத்துக்கு போனவங்க பார்த்தாங்க, சுவாமி நாங்கள் மருந்து கொண்டு வந்திருக்கிறோம், பிள்ளையாருக்கு சாத்தவா அப்படின்னாங்க. அந்த மருந்து கொடுக்கவான்னு கேட்டாங்க. நமக்கு தான் எதை தின்னா பித்தம் தெளியுன்ற நிலைமையில இருக்கிறோமே. சிவபெருமான் சொன்னார் சரின்னார்.
கீழே அந்த அருகம்பிள்ளை பரப்பி பிள்ளையார் மேல அருகம்பிள்ளை பரப்பினாங்க. முன்பு எப்படி இருந்தாரோ அதை காட்டிலும் 1000 மடங்கு சுறுசுறுப்பாய் எழுந்தார் பிள்ளையார். அப்போ பிள்ளையார் சொன்னார், இனிமேல் என் வழிபாட்டில் அருகம்பில் இல்லாத வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். யாருடைய துன்பம் தீர்த்தது? அருகம்பில். பிள்ளையாருடைய துன்பம் தீர்த்ததல்லவா? இப்ப பிள்ளையார் இதை நினைவுபடுத்தி பராசக்தி கிட்ட சொல்றார். யார்கிட்ட? அம்பாள் கிட்ட சொல்றார், அம்மா என் துன்பத்தை அப்படி போக்கியதல்லவா, அதனால நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில் சாத்துங்கோ. நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில் சாத்துங்கோன்னார். அருகம்பில் சாத்தியாச்சு. 75% குணமடைஞ்சு விட்டார். ஆனா இன்னும் 25% இருக்கு. அப்பதான் சுவாமி நம்மை சுமக்கக்கூடிய குழந்தை அம்பாள் கேட்டான், ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அந்த அம்பாள் போய் கேட்டா, இவ்வளவு காலம் நம்மை இருவரையும் சுமந்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் அவன் சென்றிருக்கின்றான், எல்லா தலங்களுக்கும் சென்றிருக்கின்றான். எல்லோருக்கும் முன்னதாக அவன்தான் அதிகார நந்தியாக இருந்து சிவ கணங்களுக்கு முதல் கணமாக இருந்து அவன்தான் நம்மை பூஜைத்து கொண்டிருக்கிறான். குழந்தை தவறு செய்தால் என்ன பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என் பிள்ளை சேட்டை பண்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணோம்? நாம பிள்ளைங்களை அடிச்சா எங்க அப்பா எங்க அம்மா என்ன அடிச்சுட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? கொடுக்காதுல்ல. சுவாமி தண்டித்தது போதும், அந்த கருணை செய்யுங்கன்னு அம்பாள் வேண்டி பிரார்த்தனை பண்ணா. பிரார்த்தனை பண்ண அடுத்த வினாடி யாரு பண்ணா? சிவபெருமான் பார்த்தார், அம்மா இந்த சித்தம் தெளியணும்னா நான் நடனம் ஆடணும், இந்த சித்தம் தெளியணும்னா நான் நடனம் ஆடணும். சுவாமி எங்க நடனம் ஆடணும்? நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு இடையே நான் நடனம் ஆடினால் மட்டும்தான் அவன் சித்தம் தெளியும்னார். அதுதான் பிரதோஷ காலம், பிரதோஷ வேலை என்று சொல்லக்கூடிய நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் புரியக்கூடிய காட்சி. அந்த சித்தத்தை தெளிவித்ததோடு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் போக்கி நம் மனதை தெளிவிக்கக்கூடிய பிரதோஷம் என்கின்ற ஒரு நிகழ்வை தந்த ஒரு பெருமான் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமானுடைய அவதாரம் நடந்த ஒரு தலம் எது? இந்த திருவையாறு. சரி, இதுதானா இவ்வளவுதானா அந்த திருவையாறுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு அடுத்து ஒரு கதை இருக்கு. சுசீதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9 வயது சிறுவன், 9 வயசு தான் ஆச்சியம். அவனே கால சம்ஹார மூர்த்தி யமதர்மராஜா வந்து பிடிக்க வர்றார். பிடிச்ச உடனே இந்த திருவையாறுக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குங்குளிய பீடம்னு ஒரு இடம் இருக்கும். குங்குளியத்தை மட்டுமே வந்து அந்த இடத்துல, இந்த குங்குளியத்தினுடைய பெருமை சிலதை சொல்லிடுறேன். குங்குளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்திலிருந்து அதனுடைய பாலை எடுத்து அதை காய வச்சு சாம்பிராணியினுடைய சேர்த்து அந்த குங்குளியத்தை கொடுப்பாங்க. அதே பாலை எடுத்து வெண்ணையாக்கி கொடுக்குறாங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மேனியில் இருக்கக்கூடிய இந்த அம்மை போட்ட வடு இருக்குமா, சில ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த தோல் வியாதிகள்னு சொல்றோம் தெரியுமா, அதுக்கு இந்த குங்குளியத்தினுடைய வெண்ணையை எடுத்து நீங்க எல்லாம் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த தோல் முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாறிடும், மறுபடியும் வராது. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியது குங்குளியம். இந்த குங்குளியத்தாண்ட சம்ஹார மூர்த்தி என்ற திருவையாறுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க சம்ஹார மூர்த்தி என்று சொல்லு, கால சம்ஹார மூர்த்தின்னு பேர் அவருக்கு. அந்த இடத்தில் இருக்கிறார். இந்த குழந்தை அந்த இறைவனை வணங்குற பொழுதுதான் அவர் அங்க வந்தார், திருவையாறுக்கு வரார். இப்போ அந்த சுசிதரன் என்று சொல்லக்கூடிய குழந்தை காலன் பாசக்கயிறை போட்டு அப்படி இழுக்கிற பொழுது சிவாய நம அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னான்.
சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஐயோ பாச கயிறு போடுகிற பொழுது குழந்தை என் நாமத்தை சொல்லிட்டானேன்னு சொல்லி அந்த குங்குளியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில், எங்க திருவையாறு தலத்தில் அந்த குங்குளியம் என்று சொல்லக்கூடிய சம்ஹாரமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த பீடத்தில், அந்த இடத்தில் யமதர்மராஜாவை அந்த சுசிதரன் என்று சொல்லக்கூடியவனுக்காக இறைவன் அந்த காலனை சம்ஹாரம் செய்தார். காலனை சம்ஹாரம்னா அவனை பிடிக்க விடாம தடுத்தார். அதுக்காக அவங்கிட்ட சண்டை போட்டு யமனையே அழிச்சிட்டாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. கால சம்ஹார மூர்த்தி. இன்னைக்கும் திருவையாறு தலத்துக்கு போனீங்கன்னா குங்குளியம் வாங்கி அந்த யாக குண்டத்துல கொட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய கால சம்ஹார மூர்த்தியை வழிபாடு செய்தீங்கன்னா நமக்கெல்லாம் யம பயம் வராது. எங்க யம பயம் வருமாங்கன்னு கேட்காதீங்க. உயிர் பிரியிற பொழுது சில பேருக்கு எருமக்கடா வரும், சில பேருக்கு பாம்பு வரும், சில பேருக்கு பல்லி வரும், பூரா வரும், நண்டு வரும், தேளு வரும், என்னென்னமோ வருமா. அது மட்டும் இல்லை, இந்த உயிர் பிரியிற பொழுது அவ்வளவு இந்த உடம்பு நடுங்குமா, பயத்தில் உயிர் போயிட போதேன்ற பயத்துல நடுங்குமா. அதனால அந்த நடுக்கம் எதுவுமே வராமல் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தலம் எது அப்படின்னு சொன்னா உடனே கேட்டுறாதீங்க, திருக்கடையூர்ல கூட கால சம்ஹார மூர்த்தி இருக்காரே, அவரு காலனை உதைத்தார், காலனை உதைத்தார், ஆயுளை இரட்டிப்பு பண்ணி தருவார், அவ்வளவுதான். ஆனா யமம் வராமல்லாம் இங்கேயும் வரும், ஆனா என்ன வராது, பயம் வராது. தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுதே அடைச்சுண்டு போயிடுவார். இல்லைன்னா பட்டுன்னு அப்படி கீழே விழுந்தமா கொண்டுட்டு போயிடுவார். ஒரு செகண்ட்ல நம்மளை அழைத்து கொண்டு போயிடுவார். மரண அவஸ்தை என்று சொல்லக்கூடியதை மரண காலத்தில், வயதான காலத்தில் தரமாட்டார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் ஐயார் அப்பன் என்கின்ற நாமத்தோடு கால சம்ஹார மூர்த்தியாக இந்த தலத்தில் வீற்றிருக்கின்றார். நாளைய தினத்தில் இந்த தலத்தினுடைய பெருமை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இன்னும் கைலாய காட்சியை காண்பிக்கல. யாருக்கு கைலாய காட்சி? நாவுக்கு அரசர். என்ன அரசர்? நாவுக்கு அரசர். அதனால அந்த தர்ம சம்வர்த்தினி என்கின்ற தர்ம பீடத்தில் திருவையாற்றினுடைய கதை நாளையும் தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு, மீண்டும் நாளை 7 மணிக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.